உள்ள போயிடுங்க. கேட் ஓபன் பண்ணுங்க. அதெல்லாம் உங்களுக்கு நார்மலா தெரியும். ரைட் தானே? நார்மலா நீங்க தெரியுதா? நார்மலா கேட் ஓபன் பண்ணிடுங்க. ஓபன் பண்ணிட்டு வந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யூனிட் யூஎன் என்டர் ஸ்டார்ட் கட்டு யூஎன் என்டர் யூஎன் என்டர். இதுல போயிட்டு நீங்க எடுத்த உடனே நீங்க மீட்டர்ல வரைய போறீங்களா ஃபீட் அண்ட் இன்ச்சஸ்ல வரைய போறீங்களா கிளாரிட்டியா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ நான் இந்த இடத்துல போயிட்டு இன்ஜினியரிங் வச்ச அப்படின்னா ஃபீட் அண்ட் இன்ச்சஸ். இதுவே டெசிமல் வச்ச அப்படின்னா நான் எம்எம் மீட்டர் சென்டிமீட்டர் அதுல வரையுது மீட்டர்ல வரையுது. ஓகேங்களா? இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா இன்ஜினியரிங் வச்சுக்கிறேன். இது வந்து இன்ஜினியரிங்ல நம்ம புள்ளி எத்தனை புள்ளி வைக்கிறோம் அப்படின்றது யூனிட்டுக்கு யூஎன் என்று இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. நம்ம 0.00 வச்சுக்கணும். இது வந்து இன்செக்ஷன் ஸ்கேல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? இன்செக்ட் ஸ்கேல் இது என்னன்னா நம்ம வெளியில இருந்து ஃபைல் உள்ள கொண்டு வருவோம். உள்ள கொண்டு வரும்போது என்ன யூனிட்ல வேணும் அப்படின்னு கேட்கும். மேக்ஸிமம் இது எப்படி வச்சுக்கோங்கன்னா இன்ஜினியரிங் வச்சிருந்தா இன்ச்சஸ்ல வச்சுக்கோங்க. டெசிமல் வச்சிருந்தாங்க அப்படின்னா மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் மீட்டர் அதுல வச்சுக்கோங்க. இதுல நீங்க இதை மட்டும் வச்சுக்கோங்க. மீதி எதுவுமே எல்லாமே ஸ்டாண்டர்ட். என்னன்றதை நான் உங்களுக்கு சொன்னேன். இது எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்ட் கொடுத்துட்டு ஓகே மட்டும் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இப்போ ஒரு பிளான் வரைய போறோம். நம்ம வந்து இந்த பிளான் வரைய போறோம் வைங்களேன். இப்ப இந்த 22க்கு 33ன்றது வந்து அவுட் சரிங்களா? இப்ப நம்ம வந்து இந்த மாதிரி லைன் எடுத்துட்டு இந்த மாதிரி நகர்த்தும் போது இந்த இடத்த நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த இடம் பாருங்களேன் 9.4 இன்ச்சஸ் தான் இருக்கு. அதனால நம்ம அப்படியே வரைய ஆரம்பிச்சிடலாம். ஒரு சில பேர் நீங்க நல்லா ஜூம் இன் பண்ண போறீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரொம்ப நம்பர் 4 டிஜிட் 5 டிஜிட்ல வரும். அப்போ வந்து என்னன்னா நம்ம இசட் என்டர் ஏ என்டர் அப்படின்னு கொடுக்கணும். கமெண்ட்டுக்குள்ள எதுவும் கொடுக்கூடாது. இசட் என்டர் ஏ என்டர் அப்படின்னு ஜூம் ஆல். இசட்னா ஜூம், ஆல் அப்படின்றது சப் கமாண்ட். இசட்னா ஜூம், அதுக்குள்ள ஆல் பாருங்களேன். நீங்க இசட் என்டர் அடிச்சு சொன்னீங்க பாருங்க. இதுல ஆளு சென்டர் டைனமிக் இது மாதிரி நிறைய வரும். இதுல ஆல் அப்படின்றது எனக்கு ஸ்கிரீன்ல இருக்க எல்லா டயக்ராமும் என் ஸ்கிரீன்ல காமிக்கும். இப்போ நம்ம மூலையில எங்க ஒன்று வரைஞ்சிருப்போம், இந்த மூலையில எங்க ஒன்று வரைஞ்சிருப்போம். அப்ப ஆள் கொடுத்துட்டீங்கன்னா எல்லாமே உங்க ஸ்கிரீனுக்குள்ள வந்துடும். அதுக்குதான் ஆளு. நம்ம எடுத்த உடனே கொடுக்கும்போது என்ன ஆகுனா நமக்கு ஓரளவு பர்ஃபெக்டா நமக்கு அந்த ஸ்கேல் வந்து பர்ஃபெக்டா செட் ஆயிடும். இப்போ 2000 3000 இருந்தா கூட உங்களுக்கு ஸ்கேல் வந்து நார்மலா செட் ஆயிடும். அதனால இதை எப்பயுமே வரீங்க இசட் என்டர் அடிக்கிறீங்க, ஏ என்டர் அடிச்சுக்கிறீங்க. ஓகேங்களா? ஜூம் ஆல். இது வந்து நமக்கு ஸ்கிரீன்ல வந்து காமிக்கும் இல்லையா? ஒரு சில பேர் ஸ்கிரீன் நானா ஸ்கிரீன்ல இருக்கிறதா பார்த்து வரைவாங்க. ஒரு சில பேர் கமெண்ட் பாக்ஸ்ல வரைவாங்க. அப்போ வந்து டைனமிக் இன்புட் வந்து அவங்க வந்து ஆன் பண்ணிக்கணும். F12 ஷார்ட் கட் ஃபங்க்ஷன்ல F12. ஓகேங்களா? இது போட்டோ பிடிச்சி வச்சுக்கோங்க எழுதிட்டு. நோட் எடுத்துட்டு போக முடியுமா? சரி ஓகே. ஓகேங்களா? இந்த மாதிரி நகர்த்தும் போது உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பெசிபிக் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எல்லாமே எங்கேயும் காமிக்கும். அதனால நீங்க எடுத்துட்டு ஏதாவது ஒரு இடத்துல வந்து பிக் பண்ணிக்கோங்க. பிக் பண்ணிட்டு நமக்கு இந்த சைடு ஸ்ட்ரைட்டா வரதுக்கு நான் ஷார்ட் கட் சொன்னேன். F8 ஆர்த்தோ. இங்க பாருங்க ஆர்த்தோ வந்து நான் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும்ல. F8 ஞாபகம் வச்சுக்கணும்ல. எப்பவுமே ஸ்டேட்டஸ் பாரை பாருங்க. ஸ்டேட்டஸ் பார்ல இந்த இடத்துல ஆர்த்தோ மோடுன்னு பக்கத்துல F8ன்னு கொடுத்துருப்போம். நீங்க வந்து அதை ஆன் பண்ணிக்கோங்க. F8 ஆர்த்தோ. ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளவு அளவு பாத்துக்கோங்க. இந்த சைடு வந்து 22 இருக்கு, இந்த சைடு 33 இருக்கு. ஓகேங்களா? அப்ப நம்ம வந்து என்ன பண்ண போறோம், இந்த சைடு வந்து இங்க வந்து 7.8 இன்ச்சஸ் தான் காட்டுது. நம்ம 22ன்னு கொடுத்து இன்ச்சஸா கரெக்டா கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். இந்த பட்டன் அமுக்குனீங்கன்னா இன்ச்சஸ் ஒரு மாதிரி வரும். ஓகேங்களா? சப்போஸ் 22ன்னு மட்டும் என்டர் அடிச்சீங்கன்னா அது வந்து அளவு என்னவா எடுத்துக்கணும்னா 22 இன்ச்சுன்னு எடுத்துக்கும். நீங்க ஃபீட் கொடுத்தா மட்டும்தான் அது 22 ஃபீட்னு எடுத்துக்கும். நீங்க வெறும் 22 மட்டும் கொடுத்து ஞாபகம் இல்லாம போட்டீங்கன்னா 22 இன்ச்சுன்னு எடுத்துக்கும். நீங்க 22 ஃபீட்னு கொடுக்கும்போது இந்த மாதிரி நம்ம கண்ட்ரோல் இல்லாம வெளியில போயிடும். இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த வீல பிடிச்சி நீங்க பேக் சைட்ல தள்ளும் போது ஒரு சில ஸ்கிரீன் வந்து நமக்கு வந்து இது மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். ஒரு சில ஸ்கிரீன் என்ன ஆகும்னா இப்படியே நின்னுக்கும். நீங்க எவ்வளவுதான் தள்ளாலும் இப்படியே தான் நிற்கும். அப்ப நம்ம இங்க ஒரு கமாண்ட் சொன்னோம் இல்லைங்களா, ஜூம் ஆல்னு ஒரு கமாண்ட் சொன்னீங்களா, அந்த கமாண்டை ரிப்பீட்டடா யூஸ் பண்ணணும். இசட் என்டர் ஏ என்டர் இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டா இந்த எண்ட் டு இந்த எண்ட் வந்து வந்துடும். இப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஜூம் அவுட் இது மாதிரி பண்ணிக்கலாம். நீங்க நார்மலா ஜூம் அவுட் பண்ணாலே வரும். இல்ல அப்படின்னா நீங்க இந்த மாதிரி இசட் என்டர் ஏ என்டர் அடிச்சு யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? திரும்பி லைன் கமாண்ட் எடுத்துட்டு அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ்ல பாத்துக்கிட்டே இருக்கணும். லைன் கமாண்ட் எடுத்துட்டேன், இங்க போய் நான் திருப்பி நான் வந்து ரெக்டாங்குலர் எடுக்கிறேன், REC கொடுத்து ஏதாவது அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிபிக் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெக்டாங்குலர் கொடுத்து இன்வால்யூ பாயிண்ட்னு வரும். அப்ப நீங்க கமாண்டுக்கு ஒரு கமாண்டுக்குள்ள இன்னொரு கமாண்ட் எடுக்க முடியாது. ஆனா ஒரு கமாண்டுக்குள்ள இன்னொரு கமாண்ட் எடுக்கிறது வந்து சப் கமாண்ட்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஜூம் கொடுத்தா கீழே நிறைய வந்துச்சு இல்லையா, அது வந்து சப் கமாண்ட். அந்த சப் கமாண்ட்ன்றது என்னன்னா இந்த கமாண்டுக்காக மட்டும் நீங்க ஸ்பெசிபிக்கா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நான் இதுல வந்து என்ன பண்றேன், இந்த பாயிண்ட் வச்சு நான் ஸ்டார்ட் பண்றேன். இங்க வந்து இப்படி ஸ்டார்ட் பண்றேன். மேல வந்து எவ்வளவு சொன்னோம், 33 ஃபீட் சொன்னோமா? இப்போ 33 ஃபீட் டைமென்ஷன் ரொம்ப முக்கியம். 33 கொடுத்துட்டு ஃபீட் கொடுத்துட்டு என்டர் அடிச்சுக்கோங்க. இப்போ நீங்க வந்து இது மாதிரி பாருங்க, இப்போ ஜூம் அவுட் ஆகல தெரியுதுங்களா? அப்போ நீங்க ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இதுக்குமே நீங்க திருப்பி இசட் என்டர் ஏ என்டர் அடிக்கணும். இது வந்து
நம்ம ஸ்கிரீனோட நார்மலா ஒரு சில ஸ்கிரீனுக்கு அப்படிதான் வரும். நம்ம இதை லைட்டா வேணா மூவ் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஏன்னா இந்த இடம் எனக்கு இது இருக்குன்றதுனால. இல்ல யூசிஎஸ் நியூஜன் ஆர்ஜின் பண்ணீங்கன்னா நம்ம இந்த ஓரம் வந்துடும். அப்படிலாம் இருக்கு. இப்போ நான் லைன் என்டர் கொடுத்துட்டு திரும்பி இங்க இருந்து இங்க ஆரம்பிச்சுக்கிறேன். ஓகேங்களா? தெரியலன்னா ஒன்றும் பேனிக்லாம் ஆக தேவையில்ல. நம்ம என்ன பண்றோன்றதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படி தெரியாததை கொஞ்சம் உட்காந்து பாருங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம சுத்தி அவுட்டர்ல வரைஞ்சிட்டோம். லைனும் பாலிலைன் ரெண்டு இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பாலிலைனா மாத்தணும்னா என்ன கமெண்ட் யூஸ் பண்ணணும்? செலக்ட் பண்ணிட்டு ஜே என்டர் ஜாயிண்ட் இதை செலக்ட் பண்ணிட்டு ஜே என்டர். இது லைனா பாலிலைனா எப்படி சொல்றீங்க லைன்? இது பேர் வந்து கிரிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கிரிட் இருக்கு இல்லைங்களா, இது எல்லாமே உங்களுக்கு ரெக்டாங்குலர் மாதிரி சாரி ஸ்கொயர் மாதிரி இருக்குன்னா இது லைனு. இதுவே நீங்க பாலி லைன் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் ரெக்டாங்குலர் ஸ்கொயர் மாதிரி இருக்கும். நடுமையத்தில் இருக்க பாயிண்ட் மட்டும் ரெக்டாங்குலரா இருக்கும். சரியா? புரிஞ்சுதா? இது எதுக்கு அப்படின்னா நமக்கு தேவைப்படும். இதை நீ இதுவா மாத்த, அதாவது நீ பாலி லைனா லைனா மாத்தணும், லைனா பாலி லைனா மாத்தணும். அது ரெண்டு கமாண்ட் இருக்கு. ஜாயிண்ட்னா சேர்க்கறது, அது வந்து லைனா பாலி லைனா மாத்தும். பாலி லைனா மாத்துறது வந்து எக்ஸ்ப்ளோடு எக்ஸ் என்டர் அடிக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பேசிக்கான கமாண்ட். சரி, இப்போ இதை கொடுத்துட்டீங்க. இப்போ நம்ம அதுக்கு அடுத்தது என்ன பண்ண போறோம்னா, இதுதான் நம்மளுடைய பிளான். அப்படின்னா வால் திக்னஸ்ன்றது வந்து கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் 9 inches தான் கட்டுறாங்க. ஒவ்வொரு சில இடம் பாத்தீங்கன்னா 6 inch வால், அந்த பிரிக் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி பிரிக் கொண்டு வராங்கன்னா 6 inchல கட்ட சொல்லுவாங்க. காலத்தை மட்டும் ரைஸ் பண்ணிட்டு 6 inch தடுக்க சொல்லுவாங்க. அப்ப நீங்க வாலோட திக்னஸ் வந்து கேட்டுக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், ஆப்செட் கொடுக்குறேன். ஆப்செட்டுக்கு ஷார்ட்கட் என்னது? ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் ப்ரோ, வேற எதுவுமே இல்லை. எல்லா கமாண்டுமே ஃபர்ஸ்ட் லெட்டர்ல தான் வரும். இப்போ நீங்க எனக்கு தெரியல ஆப்செட்ன்ற கமாண்ட் மட்டும் ஞாபகம் இருக்குன்னா ஆப்செட்டுக்கு ஓ கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி லிஸ்டட் வரும். ஓ ஆப்செட்டு, ஆப்ஷனு, ஓப்பனு, ஆர்த்தோ மூலியமா நிறைய வரும். அப்ப நமக்கு இதுல எது தேவை, நீங்க இந்த நேவிகேஷன் அப் அண்ட் டவுன் கிளிக் பண்ணி நீங்க எது தேவையோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஓ என்டர்னா ஆப்செட் வந்துச்சா, நீங்க அப்படியே என்டர் அடிச்சீங்கன்னா போதும். ஓகேங்களா? ஆப்செட். இப்போ நம்ம எத்தனை கமாண்ட் யூஸ் பண்றோம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுவே போதும். ஆப்செட் கொடுத்துட்டு இங்க நீங்க படிச்சீங்கன்னா ஸ்பெசிபிக் ஆப்செட் டிஸ்டன்ஸ் இருக்கும். இது அதுக்குள்ள இருக்கிற சப் கமாண்ட். நான் இதை உங்களுக்கு ஒரு வீடியோ ஷேர் பண்றேன். ஸோ அந்த மொபைல் ஆப் சொல்றேன்ல, அதுல ரொம்ப கிளியரா சொல்லியிருந்தா அது உங்களுக்கு தெளிவா புரியும். இப்போ வந்து நான் ஆப்செட் டிஸ்டன்ஸ் கேக்குது, எவ்வளவு தூரம் எடுக்க போறேன். ஆப்செட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குளத்துல கல்ல தூக்கி போட்டோம்னா எப்படி பேரலா அளவு வருதோ அதுதான் ஆப்செட். பேரலா நீங்க எடுத்துக்கலாம், உள்ளேயும் எடுத்துக்கலாம், வெளியிலயும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 9 inchesன்றதுனால நான் வெறும் 9 மட்டும் கொடுத்து என்ட்ரு அடிக்கிறேன். இன்ச்சஸ் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா 9ன்னு கொடுத்தா அது இன்னும் தான் எடுத்துக்கும், இன்ச்சஸ் தான் எடுத்துக்கும். உங்களுக்கு ஃபீட் வேணும்னா கம்பல்சரி கொடுக்கணும், இன்ச்சஸ் வேணும்னா கொடுக்க தேவையில்லை. 9, ஏன்னா இந்த ஒரு இன்ச்சஸ் பொறுத்து நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும். அந்த அளவு நீங்க இருக்கணும். தேவையில்லாததெல்லாம் விட்டுட்டாவே உங்களுக்கு டைம் நிறைய கிடைக்கும். நான் 9 கொடுத்துட்டு என்டர் அடிச்சுட்டு இந்த மாதிரி கிளிக் பண்ணி இந்த மாதிரி உள்ள தள்ளுறேன். நமக்கு வந்து ஏன்னா அவுட்டர் வந்து பிக்ஸ் பண்ணிட்டோம், இன்னர் மட்டும் நமக்கு பண்றோம். ஒரே அளவுனா நீங்க அப்படியே பண்ணிக்கலாம். அளவு மாறும்போது ஒரு டைம் வெளியே விட்டு நீங்க அளவு மாறும். இப்ப நீங்க சுத்தி போட்டுட்டீங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம வந்து கிட்டத்தட்ட நம்மளுடைய அவுட்டர் ஃபேஸ் வந்து முடிச்சிட்டோம். அதே மாதிரி நீங்க வந்து ஏதாவது ஒரு ரியல் லைஃப் ப்ராஜெக்ட் ஒரு வீட்டுக்கு போறீங்க அப்படின்னா இடத்த ஃபர்ஸ்ட் அவுட்டர் இடத்த வந்து மார்க் பண்ணிட்டு அதுல இருந்து நீங்க வரைய ஆரம்பிக்கணும், அவங்க உள்ள வரையறமான்னு. இப்போ வந்து நீங்க ஒன்னு ஹரிசாண்டல்ல இருந்து டிவைட் பண்ணி எடுத்துட்டு வரலாம், இல்ல வெர்டிகலா நீங்க டிவைட் பண்ணி எடுத்துட்டு போகலாம். இப்போ வந்து நான் இந்த சைடு இப்போ ஹரிசாண்டலா ஒரு லைனு 2 லைன் இருக்கா, மூணாவது இந்த லைன் ஒன்று இருக்கு. இந்த லைனை பாத்தீங்கன்னா இங்க ஒரு லைன் இருக்கு, இங்க ஒரு லைன் டிவைடர் இருக்கு, இந்த சைடு வந்து ஒரு டிவைடர் இருக்கு. ஓகேங்களா? அப்ப நம்ம ஏதாவது ஒரு பக்கம் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் மேல இருந்து கீழே வரேன். இப்போ பெட்ரூம், இந்த 2 பெட்ரூம் நம்ம போட போறோம். பெட்ரூமோட அளவு வந்து இவங்க வந்து கிளியரா கொடுத்துருக்காங்க, இந்த சைடு 10, இந்த சைடு 10ன்னு. ஸோ ஒரு சில பேர் உள்ள வந்து எக்ஸ் கமா ஒய்ல தான் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிற அளவு எக்ஸ், ஃபர்ஸ்ட் எக்ஸ்ன்றது இந்த பக்கம், ஒய்ன்றது கீழே, அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது குழம்பக்கூடாது. ஸோ இப்போ வந்து நான் வந்து இந்த இடம் பாருங்க, எப்பயுமே நீங்க பார்க்கும்போது இந்த இடம் இப்போ இந்த ரூம் இந்த லைன் ஒரே மாதிரி இருந்தா அப்ப இதோட அளவு தான் இதோட அளவா இருக்கும். இந்த அளவு பாருங்களேன், இங்க 10 கொடுத்துருக்காங்க, 10 feet 9 inches கொடுத்துருக்காங்க. இந்த சைடு அளவு மாறலாம், ஆனா இந்த சைடு வந்து ஒரே லைன்ன்றதுனால நமக்கு காலம் பிளேஸ் பண்ணும்போது நேரா இருக்குன்றதுக்காக லைன் கொடுக்கும். இப்போ வந்து நான் 10 feet கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நான் என்ன பண்றேன், இங்க 10 feet. அப்போ ஓ என்டர், திருப்பி ஓ என்டர் கொடுக்குறேன். 10 அப்படின்னு கொடுத்துட்டு ஃபீட் கொடுத்துட்டு நான் என்டர் அடிக்கிறேன். ஓகேங்களா? என்டர் அடிச்சுட்டு இந்த மாதிரி நான் கிளிக் பண்ணிட்டு இப்படி தள்ளுறேன். ஓகேங்களா? அந்த இப்போ வாலோடைய திக்னஸ் வந்து இன்னர் அளவு தான். அவங்க இன்னர் டு இன்னர் தான் 10 feet கொடுத்துருக்காங்க. அப்போ வாலோடைய அளவு நம்ம வெளியில தள்ளணும், உள்ள தள்ளிடக்கூடாது. ஞாபகம் இல்லாம திருப்பி நான் என்டர் அடிச்சுட்டு திருப்பி ஒரு என்டர் அடிச்சுன்னா லாஸ்ட் கமாண்ட் ரிப்பீட் ஆகும். அப்போ நான் வந்து 9 கொடுத்துட்டு என்டர் அடிச்சுட்டு திரும்பி நான் என்ன பண்ணுவேன், நான் இதை பிடிச்சிட்டு நான் வெளியே தருவேன். ஓகேங்களா? இது வந்து நம்ம மைண்ட்ல ஓடிட்டே இருக்கணும், அடுத்த கமாண்ட் அடுத்த கமாண்ட். ஏன்னா நீங்க இண்டிவிஜுவலா வேலை செய்யும் போது நீங்க ஃபாஸ்டா ஒர்க் பண்றதுக்கு அந்த மாதிரி. இப்ப கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன், இந்த சைடு டிவைட் பண்ண போறோம். இந்த சைடு வந்து 10 அடி, ரைட்டுங்களா? ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து 10 அடி. இங்க இருந்து நம்ம 10 அடி அடிக்க போறோம். இந்த சைடுல இருந்து 10 feet 9 inches. நீங்க எப்படி வச்சு 9 inches கொடுத்தாலுமே உங்களுக்கு பர்ஃபெக்டா வரும். அப்ப திருப்பி நான் போயிட்டு ஓ என்டர் அப்படின்னு கொடுத்துட்டு நான் வந்து 10 feet ரொம்ப முக்கியம் கொடுத்துட்டு என்டர் அடிச்சுக்கோங்க.
அடிச்சுட்டு நீங்க இந்த லைன் பேரலா நீங்க இப்படி தள்ளும் போது உங்களுக்கு 10 feet வந்துடும். ஸோ அனதரா என்டர் அடிச்சுட்டு திருப்பி ஒரு என்டர் அடிச்சீங்கன்னா ரிப்பீட்டட் கமாண்ட். ஸோ 9 inches கொடுத்துட்டு நான் இங்க இருந்து இதை வந்து நான் அப்படி இப்ப நான் வெரிஃபிகேஷன் பண்ணணும் இல்லையா, இது 10 feet இருக்கா, இது 10 feet 9 inches இருக்கான்ட்டு. அப்ப நான் இங்க போயிட்டு இந்த டைமென்ஷன் எடுத்துருக்கேன். ஓகேங்களா, அந்த டைமென்ஷன் எடுத்துட்டு இன்னர்ல வச்சுட்டு நான் வந்து இப்படி மாதிரி எடுத்து பார்ப்பேன். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம இது ரெண்டுமே எடுத்துக்குவோம். அது நான் ஏன் அது அவ்வளவு வரலன்றதையும் நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி எடுத்துட்டோம். இப்போ நீங்க இதுக்குள்ள போய் பார்க்கும்போது நமக்கு என்ன வருதுன்னா 120ன்னு வருது. இங்க வந்து பார்க்கும்போது சம்திங் 117ன்னு வருது. இது ஏன் இதுல இருக்குன்னா டெசிமல் இதுல இருக்கு, இன்ச்சஸ்ல இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணணும், யூனிட் செட் பண்ண அடுத்த செகண்டே டி என்டர் அப்படின்னு ஒரு விஷயத்த கொடுக்கணும். டைமென்ஷன் ஸ்டைல் மேனேஜர். இது வந்து டிம் ஸ்டைல்னு கூட சொல்லுவாங்க ஒரு சில பேர். ஷார்ட்கட் டி தான், டி என்டர் டைமென்ஷன் ஸ்டைல் மேனேஜர். ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் செட் பண்ண அடுத்த செகண்டே நீங்க தான் செட் பண்ணணும். டைமென்ஷன் ஸ்டைல் மேனேஜர். ஓகேங்களா, ஷார்ட்கட் வந்து டி தான், அது மட்டும் கொடுத்தாங்க. ஓகேங்களா, இதுல கொடுத்துட்டு நீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா மாடிஃபை அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இந்த மாடிஃபைக்குள்ள போகணும். நல்லா கவனிச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒரு இது. டைமென்ஷன் எடுக்கிறது இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, இதுல இந்த பிரைமரி யூனிட்குள்ள போனீங்கன்னா அங்க நம்ம செட் பண்ணோம் இல்லையா, இன்ஜினியரிங் செட் பண்ணோமா அதை வச்சுக்கோங்க, 00 செட் பண்ணோமா அதை வச்சுக்கோங்க. அங்க என்ன செட் பண்ணுமோ அதை வந்து இங்க வச்சுக்கோங்க. இப்போ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது வந்து நமக்கு டெக்ஸ்ட் சின்னதா இருக்கு இல்லையா, அப்ப டெக்ஸ்ட்டுக்குள்ள போயிட்டு டெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்டோட ஹைட்டை மாத்துறோம். நம்ம வந்து 33 அடிக்கு 22 அடி அடிக்கணக்கில் வரையறதுனால நம்ம அட்லீஸ்ட் ஒரு 1 feet கொடுத்து பார்ப்போம். செட் ஆயிடுச்சுன்னா வச்சுக்கலாம், இல்லை நம்ம வந்து ரீசேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க டெக்ஸ்டோட ஹைட் மாத்தும் போது சிம்பிள்ஸ் அண்ட் ஏரோட ஹைட்டை வந்து மாத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சிம்பிள்ஸ் வந்து நல்லா ஏரோ ஹெட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தலைப்பகுதி அது வந்து நமக்கு பெருசா தெரியுது. இங்க அங்க என்ன கொடுக்குறீங்களா தெரிஞ்சுக்கோங்க. ஆனா லைன் போயிட்டு இந்த லைன் ரொம்ப கொஞ்சம் நீட்டா வர மாதிரி இருக்கு, இரிட்டேட் பண்ணும். அப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த 3 அளவுமே நீங்க வந்து ஒரு தோராயமா ஒரு 9 inches இது இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். இப்போ வந்து நான் வந்து 30ன்றதுனால 30 அடி தான் அதிகபட்சன்றதுனால நம்ம 9 inches கொடுக்குறோம். இதுவே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் பில்டிங் போடுறோம், ஒரு அதிக இடம் போது இது இன்னும் அதிகமாகும். 20 அடி 30 அடி கூட கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு நீங்க ஓகே பண்ணிட்டு இந்த இடத்துல செட் கரண்ட் கொடுக்கணும். செட் கரண்ட் கொடுத்துட்டு நீங்க க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு டைமென்ஷன் இது மாதிரி வரும். பாத்தீங்களா, ஏரோ ஹெட் மாறிடுச்சு, இது மாறிடுச்சு, டெக்ஸ்ட் மாறிடுச்சு. இப்போ நம்ம அவுட்டர் எவ்வளவு போட்டிருந்தோம், இந்த மாதிரி 22 போட்டிருந்தோமா, நம்ம பிளான்லயுமே 22 தான் இருக்கு. ஓகேங்களா, அப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க 10 feet இருக்கு, இங்க 10 feet 9 inches இருக்கு, ரைட்டா. ஆனா இங்க வந்து நமக்கு வந்து 10 feet இருக்கு, இங்க 9 feet 9 inches இருக்கு. அப்ப இதுல ஒரே விஷயம் என்னன்னா வாலோட திக்னஸ் வந்து 9 inches கிடையாது. அவங்க வரைஞ்சிருக்க வால் வந்து 9 inches கிடையாது, அவங்க வந்து கம்மியா வரைஞ்சிருக்காங்க. ஸோ மேபி இப்போ இதுல எவ்வளவு குறையுதுங்க, ஆமா கரெக்டா 1 feet குறையுதுங்களா. அப்போ 1 feetனு வச்சுக்கோங்களேன், எப்படி குறையுது வரும் பாருங்க. இங்க வந்து ஒரு 6 inch மாத்திரம், இங்க வந்து ஒரு 6 inch மாத்திரம், இங்க ஒரு 6 inch ஒரு 9 inch வருங்களா. 9 inchனா 10 feet 6 inches வருமா, கரெக்டுங்களா சொல்றது. 10 feet 9 inches அப்படி இருந்துமே குறைஞ்சிருக்கு. அவங்க என்ன அளவுல வரைஞ்சிருக்காங்கன்னு தெரியல. அதனால நம்ம அது ரொம்ப பண்ண தேவையில்ல. இருந்தாலும் நாமளா வரையும் போது நமக்கு அந்த பிரச்சனை வராது. ஓகேங்களா, இப்ப ஓகே புரியுதுல. இந்த கொடுத்துட்டு இந்த மாதிரி இந்த அவுட்டர் கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு சில பேர் வந்து ஆர்கிடெக்சர் டிக்கு கேட்பாங்க. எனக்கு வந்து ஏரோ ஹெட் வேணாம், ஆர்கிடெக்சர் டிக்னா பி கிளாஸா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்குமே நீங்க டி என்டர்ல போங்க. டைம் கிடைக்கும் போது ஓபன் பண்ணிட்டு ஒன்னொன்னா என்னென்ன இருக்குன்னு பாருங்க. இப்போ இந்த சிம்பிள்ஸ் அண்ட் ஜீரோஸ் இருக்கு இல்லையா, இந்த சிம்பிள்ஸ் அண்ட் ஜீரோஸ் வந்து இந்த ஏரோ எல்லாம் கண்ட்ரோல் பண்ற இடம் மட்டும்தான் இந்த இடம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இதுல போய் பாத்தீங்கன்னா ஏரோ ஹெட் இது ஆர்கிடெக்சர் டிக்னு இருக்கும். இதுல நிறைய இருக்கும். அவங்க பேர் சொல்லி கேட்பாங்க, எனக்கு ஓப்பனா கொடுங்க, ரைட் ஆங்கிள் கொடுங்க, ஓப்பன் 30 டிகிரி கொடுங்கன்னு. அப்ப நம்ம வந்து இப்போ ஆர்கிடெக்சர் டிக்கு கொடுங்கன்னா பயப்படக்கூடாது. இதுக்குள்ள தான் வந்து பார்க்கணும். இந்த ஆர்கிடெக்சர் டிக்கு கொடுத்துட்டு நீங்க ஓகே பண்ணீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டைலா இருக்கும். இது ஒரு ஆர்கிடெக்சர் மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இதுவும் நல்லா இருக்கும். ஒரு சில பேர் இதுலயும் வைப்பாங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்க அதில் பண்ணிக்கலாம். இப்ப நமக்கு இந்த லைன் மட்டும் தான் தேவை, இது நமக்கு தேவையில்லாத லைன் இல்லையா. அதனால நான் என்ன பண்றேன், டிஆர் என்டர் கொடுத்துட்டு ட்ரிம் பண்ணிக்கிறேன். ட்ரிம் இப்ப ட்ரிம் பண்ணிட்டோம். இப்ப சப்போஸ் எனக்கு ட்ரிம் பண்ண தேவையில்ல, திருப்பி வேணும்னா நீங்க அன்டு பண்ணிக்கலாம், இல்லைன்னா எக்ஸ்ட்ராக்ட்னு ஒரு கமாண்ட் இருக்கு. ட்ரிம் எக்ஸ்ட்ராக்ட், ட்ரிம்முக்கு டிஆர், எக்ஸ்ட்ராக்ட்க்கு இஎக்ஸ். வெறும் எக்ஸ்னா எக்ஸ்ப்ளோரர் பிரிக்கிறது, இஎக்ஸ் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்றது. இப்ப எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி காமிக்கிற பாருங்களேன். இஎக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு திரும்பி வந்து இப்ப நம்ம வந்து இஎக்ஸ் அப்படின்னு கொடுக்கணும். இங்க வந்து எக்ஸ்டெண்ட் அப்படின்னு காமிக்கும். கொடுத்துட்டு நீங்க இந்த மாதிரி லைன் வைக்கும் போது இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகேங்களா, இதுல நீங்க என்ன மாதிரி உங்களுக்கு வராம இருக்கும் அப்படின்னா, இந்த லைன் வந்து நமக்கு விசிபிளா இருக்குல்ல. ஓகேங்களா, இந்த லைன் விசிபிள் இல்லாம இந்த மாதிரி வச்சுட்டு நீங்க இந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி மேல வந்து கேன்சல் சொல்லுவாங்க. அது ஒரு வட்டம் போட்டு ஒரு கோடு கிழிச்சிருந்தாங்கன்னா அது கேன்சல் அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி வச்சா இந்த மாதிரி ஒரு பாத் டூஸ் நாட் இன்டர்செக்ட் வித் யுவர் பவுண்டரி எட்ஜ். அதாவது இந்த லைன் எக்ஸ்ட்ராக்ட் ஆயிட்டு போய் இடிக்கிறதுக்கு இடம் இல்லை, அப்படி இன்டர்செக்ட் ஆகிறதுக்கு இடம் இல்லை அப்படின்ற மாதிரி அது சொல்லுவாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க வந்து வச்சுட்டு தான் நீங்க இந்த மாதிரி இன்டர்செக்ட் பண்ணணும். ஓகேங்களா, உங்களுக்கு வியூ தெரியும். அதே மாதிரி தான் ட்ரிம்முக்குமே ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி வச்சுட்டு
இப்போ இந்த மாதிரி இருக்கணும் வைங்களா. இப்போ வந்து நான் ட்ரிம் பண்ண போறேன்னா இந்த மாதிரி நீங்க ஜூம் இன் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க ட்ரிம் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த மாதிரி ட்ரிம் பண்றீங்க அப்படின்னா கீழே இந்த இடமும் சேர்ந்து போயிடும். உங்களுக்கு நல்லா இது வந்து ஒரு அட்வான்டேஜ் தான். இப்ப எங்க பாருங்களேன், இந்த இடம் வந்து இப்ப நீங்க நார்மலா வியூ வச்சு பண்ணீங்கன்னா ஒண்ணும் இல்ல, நிறைய கவனிக்கணும் ப்ரோ, அவ்வளவுதான். இப்ப இந்த இடம் மட்டும் ட்ரிம் பண்ணீங்கன்னா இந்த இடம் எட்ஜ் நிக்கும், தெரியுதுங்களா? இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது நிக்கும். இப்ப நான் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது நிக்கும், பிரச்சனை இல்லை. இப்ப எனக்கு இதுவே வந்து இந்த மாதிரி ட்ரிம் பண்ணீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது போயிடும். இது எதுக்குன்னு வைங்களேன், இப்ப இப்படி சொல்றேன் உங்களுக்கு, சும்மா சொல்றேன். இங்க இருந்து ஒரு ரூம் இருக்கு, ஓகேங்களா? இதுக்கு வந்து நான் ஒரு 9 இன்ச்சஸ் கொடுக்குறேன். EX என்டர் கொடுத்துட்டு இந்த மாதிரி இருக்கும், ஓகேங்களா? எனக்கு இப்ப இந்த இடம் மட்டும் தான் போகணும், இந்த இடம் போகணும், இது போகக்கூடாது. ஓகேங்களா? சொல்றது புரியுதுங்களா? இன்பிட்வீன்ல இருக்கிறது போகணும், இந்த லாஸ்டா இருக்கிறது போகக்கூடாது. இப்ப நீங்க இந்த மாதிரி வியூல வச்சுட்டு டிஆர் என்டர் கொடுத்துட்டு இந்த இடத்த மட்டும் நீங்க ட்ரிம் பண்றீங்க அப்படின்னா இந்த இடம் மட்டும் போகும், இது நமக்கு அப்படியே இருக்கும். ஓகேங்களா? சப்போஸ் நீங்க நல்லா ஜூம் இன் பண்ணி இப்படி வச்சுட்டு இதை மட்டும் ட்ரிம் பண்ணீங்கன்னா கீழே இருக்கிறதும் சேர்ந்து போயிடும். கான்செப்ட் புரியுதுங்களா? உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை நீங்க தான் வந்து செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்றேன், ஓகேங்களா? ஒண்ணும் இல்லப்பா, இப்ப நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்றேன்னு வையேன், எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு இந்த இடம் இடிச்சு நிக்கணும், அது புரியுதா? சப்போஸ் நீங்க ஜூம் இன் பண்ணி வச்சுட்டு பண்ணா உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகாது. இது கீழே ஆமா, கீழே இடிச்சு நிக்கிறதுக்கு இடம் இல்லைன்றது அதுவே முடிவு பண்ணிக்கும். அதே மாதிரி தான் ட்ரிம் பண்ணும் போதுமே, இப்ப இன்பிட்வீன்ல ஒரு லைன் வந்து இப்படி மறைஞ்சிருக்கு அப்படின்னா நீ வந்து இப்ப எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன்னா இது நேரா வந்து இங்க ஒரு டைம் நிக்கும், அப்புறம் திருப்பி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது இங்க ஒரு டைம் நிக்கும். அதே மாதிரி நீ ட்ரிம் பண்ணும்போது இந்த மாதிரி வியூ வச்சுக்கிட்டு பண்ண அப்படின்னா இந்த இடம் பண்ணனா இங்க ஒரு இது தனி கட்டுன்னு அதை கால்குலேட் பண்ணிட்டு இந்த இடத்த விட்டுட்டு இந்த இடத்த மட்டும் எடுக்கும். இது நீங்க நல்லா ஜூம் இன் பண்ணி இப்படி பண்ணீங்க அப்படின்னா ஃபுல்லா எடுத்துரும் சொல்றேன், வேற எதுவும். ஓகேவா? சரி, இப்ப இந்த பக்கம் இந்த போர்ஷன் முடிஞ்சாச்சு. அனதரா பாத்தீங்கன்னா இங்க இருந்து போலாம், இல்ல இங்க இருந்து எவ்வளவு நீங்க வரலாம். உங்களுக்கு டைமென்ஷன் இதுல கிளியர் கட்டா இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. இப்ப இந்த இடத்துல என்னது டைனிங் ஏரியான்னு ஒண்ணு இருக்கு, அது வந்து 8 feet 8 feet 5 inches கொடுத்துருக்காங்க, திரும்பி இங்க இருந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி, இது ரெண்டுமே 8 நம்ம இந்த சைட்ல இருந்து ஒரு 8 feet வந்து நம்ம ஆப்செட் பண்ணிடலாம். அப்புறம் இங்க இருந்து ஒரு 6 feet, திரும்பி 6 feet 6 inches, அப்புறம் 8 feet 5 inches கொடுத்துருக்காங்க. என்டர் கொடுத்துட்டு 8 feet 6 feet 8 feet இந்த பக்கம் அடிக்கிறோம். 8 feet கொடுத்துட்டு என்டர் அடிச்சுட்டு இங்க இருந்து நான் என்ன பண்றேன், 8 feet வந்து நம்ம இதோட திக்னஸும் நம்ம 9 inches தான் போடுறோம், 9 inches போட்டுக்கலாம். ஸோ ட்ரிம் கொடுத்துட்டு இப்போ வந்து எனக்கு இங்க இருக்கலாம், இப்போ பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க ஒரு ட்ரிம் பண்ணும், இதை ட்ரிம் பண்ணும் இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம அந்த அட்வான்டேஜை வச்சு இந்த ஜூம் பண்ணி இந்த இடத்துல நம்ம ட்ரிம் பண்ணா அது மொத்தமா போயிடும், அந்தாண்ட இருக்குது எல்லாமே எக்ஸ்ட்ரா இருக்குது எல்லாமே போயிடும். இந்த மாதிரி நம்ம அட்வான்டேஜ் நம்மளே யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ இது முடிஞ்சிச்சுங்களா? சரி, இப்போ அதுக்கு அடுத்து என்ன பண்ண போறோம்னா இங்க இருந்து ஒரு 6 feet, அப்புறம் 6 feet 6 inches. அப்ப திரும்பி நான் என்டர் கொடுத்துட்டு 6 feet 6 inches அப்படின்னு கொடுத்துட்டு இங்க இருந்து இது மாதிரி திரும்பி இதுக்கு வந்து ஒரு 9 inches, அப்புறம் திரும்பி ஒரு 6 feet. இந்த மாதிரி நீங்க அடுத்து ஆப்செட்னு போட்டுக்க வேண்டியதுதான். இது வந்து ஒரு 9 inches. அப்ப இந்த இடம் கன்ஃபார்மா குறையும், ரைட்டா? அவன் வால் திக்னஸ் என்ன வச்சிருக்கான்னு தெரியல, அதனால நமக்கு என்ன வருதுன்றத ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம். இங்க 6 feet 9 inches இருக்கா? 8.5 இருந்துச்சு, இவ்வளவுதான் வருது. அதனால நம்ம வந்து தப்பா இருக்குன்னு மீனிங் இல்ல, அது பாத்துக்கோ. அதே மாதிரி இந்த இடத்துல அவன் வந்து இந்த இடம் வந்து ஓப்பனிங் கொடுத்துருக்கான், சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை உள்ள போறதுக்காக. அப்ப இந்த போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணி தூக்கிடும். போடும் போதே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துடணும், இல்லைன்னா நமக்கு வந்து எந்த இடத்த ட்ரிம் பண்ணணும்ன்றது நமக்கே தெரியாம போயிடும். ஓகேங்களா? இது முடிஞ்சிச்சு. ஆனா வந்து இங்க இருந்து ஒரு 4 feet 5 inches கொடுத்துருக்கான், கொடுத்துட்டு இது எல்லாம் டைனிங் ஹால்ன்றான். அப்ப நம்ம அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம், இங்க இருந்து 4 feet 6 inches இந்த பக்கம் 6 அடி கொடுத்துருக்கான். அதே மாதிரி இது ரிப்பீட்டட் தான், இந்த ஆப்செட் கமாண்ட் மட்டும் ரிப்பீட்டட். 4 feet நம்ம 6 inches வச்சுக்குவோம். இங்க இருந்து ஒரு இது திரும்பி இதோட திக்னஸ் வந்து 9 inches. இன்னர் வால நீ உனக்கு என்ன வேணுமோ அதை போட்டுக்கோ. 6 inches வால நான் 6 inches கூட போட்டுக்கலாம், இன்னர் வால் எல்லாமே. அவுட்டர் மட்டும் நம்ம 9 inches நாம கட்டுறோம், இடத்துக்கு இந்த மாதிரி மாறும். கிளைண்ட் என்ன கேட்கறாங்களோ அதுதான். இல்ல நான் எங்க ஊர்ல நான் வந்து 9 inches தான் போடுவோம், அதனால நான் இங்கதான் 9 inches தான் போடுவோம் அப்படிலாம் சொல்ல முடியாது. அவங்களுக்கு என்ன கேட்கறாங்களோ அதை நீங்க போட்டு காமிச்சிடணும். ஓகேங்களா? அப்ப இந்த பொசிஷன் இந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணி ட்ரிம் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து இந்த டாய்லெட். ஓகேங்களா? அவசரப்பட்டு இந்த டாய்லெட் இந்த மாதிரி நம்ம ஆனதரா என்ன இருக்குன்னு பாருங்க. அடுத்தது வந்து இங்க இருந்து ஒரு 10 feet 6 inches இருக்கு. இந்த 6 அடி ஃபுல்லாவே வந்து என்ன பண்ணிருக்காங்க, இது பண்ணிருக்காங்க பாருங்களேன். 6 அடி கொடுத்துருக்காங்க, இங்க வந்து 65 inches கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த இடம் வந்து அப்ப பாருங்க, அப்ப 5 inches கொடுக்குது வாலோட திக்னஸ்.
புரியுதுங்களா? இந்த இடம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால அது மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இஎக்ஸ் என்டர் கொடுத்துட்டு இந்த இடம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரிம் பண்ணியிருக்க கூடாது, இதே ஒரு கவனக்குறைவா பண்ணியாச்சு. அதே மாதிரி மாடிஃபை வந்து நம்ம ஃபாஸ்டா பண்ணாவே நம்ம கேடு தெரிஞ்ச மாதிரி தான். மாடிஃபைனா இப்போ நான் தப்பு பண்ணிட்டு திருப்பி உடனே அதை பண்ண ஆரம்பிச்சு. இப்போ வந்து எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துட்டு இந்த இடம் ஓகேங்களா, ட்ரிம் கொடுத்துட்டு அவ்வளோதான். இது வந்து ஹால் பொசிஷனு ஓகேங்களா. இந்த இடம் அப்படி உள்ள போயிட்டு இந்த இடம்லாம் என்ன பண்ணிருக்கான், இந்த இடம்லாம் அப்படியே எடுத்துடலாம், ஃப்ரீ பண்ணிடலாம். இந்த இடம் ஃபுல்லாக ஃப்ரீ பண்ணிடலாம். அப்பதான் நமக்கு இங்க உள்ள போறதுக்கு டோர் வைக்க முடியும் இந்த இடம். ஆனதரா இங்க வந்து என்ன பண்ணிருக்கேன், இங்க மட்டும் ஒரு டோர் மட்டும் கொடுத்துட்டு உள்ள போயிட்டு இப்படி டாய்லெட் இந்த 2 பெட்ரூம் போய் கொடுத்துருக்கான். இங்க வந்து டைனிங் கிச்சன் சொல்லியிருக்கோம். ஓகே தானே. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல வந்து நம்ம டோர் வந்து என்னன்னா 3 அடி நார்மலா வைப்போம். அதுவுமே கஸ்டமர் கேட்கற மாதிரி வச்சுக்கலாம். மினிமம் 3 அடி. டாய்லெட்டா இருந்தா 2.5 வைப்பாங்க. இடம் இல்ல இருக்கிறதே 2 அடி தான், எனக்கு சும்மா வச்சு கொடுங்கன்னா கூட நம்ம வைக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா அது நாம்ஸ் இப்படியே தப்பு தான். அவனுக்கு இடம் இல்லைன்னா நம்ம வச்சு கொடுக்கணும். இப்ப படிக்கட்டுலாம் பாத்தீங்கன்னா மினிமம் 3 அடி வைக்கணும். ஒரு சில இடம்லாம் 2.5 அடி தான் இருக்கும். ஏன்னா இருக்கிறதே அவ்வளவுதான் இருக்கும். வீட்டுக்குன்னா பிரச்சனை இல்லை. ஆனா கமர்ஷியலுக்குலாம் நம்ம அந்த மாதிரி வைக்க முடியாது. கமர்ஷியல்னா கட்டாயமா நீங்க 5 அடி அது மாதிரி தான் வைப்பாங்க. ஓகேங்களா. 3 அடி திரும்பி ஆஃப் செட் கொடுத்துட்டு ஒரு 3 ஃபீட். ஓகேங்களா. இது முடிஞ்சிச்சா. அதுக்கடுத்து இந்த டாய்லெட்டுக்கு வந்து எந்த பக்கம் போர்ஷன் ஓப்பன் பண்ணிருக்காங்க பாருங்க. இந்த ஓரமா இது கொடுத்துருக்கான் 4 அடி 5 இன்ச்சஸா. அப்போ இங்க 2.5 கொடுத்துக்கலாம். நம்ம 2.5க்கு வந்து 2 feet 5 inches கொடுத்துருந்தா எனக்கு டைம் ஆகும். அதனால 2.5 அடின்னு கொடுத்துருவேன். ஒரே இதுல கொடுத்துட்டு என்ட்ரு அடிச்சுட்டு இந்த மாதிரி ட்ரிம்மு தான். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் இருக்கும்ல, அதெல்லாம் நீங்க வந்து மெதுவா இந்த மாதிரி நீங்க வந்து லைன் ஃபுல்லா எடுத்துடணும். புரியுதுங்களா. இந்த மாதிரி நீங்க எடுத்துடலாம். எடுத்துட்டு நீங்க காலத்தை மட்டும் ஹைலைட் பண்ணலாம். அழகுபடுத்துறதுல இதுக்கு மேல நம்ம வேலை தான். எப்படி வேணாலும் நீங்க அழகுபடுத்திக்கலாம். காலை ஃபுல்லா எடுத்துட்டு உள்ள ஆட்ச் போட்டு காமிப்பாங்க. இந்த மாதிரி நீங்க மெதுவா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கிளிக் பண்ணிட்டு நீங்க இப்படி நகர்த்தினாவே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீட்டா வரும். ஒரே டைம்ல மொத்தமா போகும். ஓகே தானே. இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். அவுட்டர் போட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த டோர் விண்டோ டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முடிஞ்சிடும். மீதி நம்ம செக்ஷன் எலிவேஷன் மட்டும் நம்ம போட்டோம்னா ஒரு ஒரு கம்ப்ளீட்டான இது முடிச்சு எல்லாமே பண்ணிட்டோம். இந்த இடத்துல மெயின் டோருக்கு மட்டும் நம்ம கொடுக்கல. ரைட்டா. மெயின் டோர் எந்த இடத்துல வச்சிருக்காங்கன்னா கொஞ்சம் இடம் தள்ளியே வச்சிருக்காங்க. ஸோ நம்மளே ஒரு தோராயமா வச்சுக்கலாம். பர்ஃபெக்டா போனதெல்லாம் நான் வந்து 4 feet அப்படின்னு வச்சுக்கிறேன். எவ்வளவு கேட்கறாங்க மெயின் டோர் வந்து கஸ்டமர் கேட்கறது தான். ஓகேங்களா. இப்போ வந்து ஸ்டேர் கேஸ் போட்டுருவோமா. அவுட்டர் போட்டோம். ஸ்டேர் கேஸ் வந்து எந்த மாதிரி டைப் கொடுத்துருக்காங்க, டாக்லி கடல் கொடுத்துருக்காங்க. 6 feet இந்த மாதிரி மேலே ஏறி இப்படி போயிட்டு இப்படி வர மாதிரி கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஸ்டேர் கேஸ்க்கு வந்து ஸ்பெசிஃபிகேஷன் ஒன்று இருக்கு. ரைசிங் தெரிஞ்சிருக்கணும். 6 feet 6 inches இருக்கு. நம்ம வந்து 6 feet நம்ம சென்டரா ஒரு லைன் எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. அந்த 6 inches வந்து நீங்க ஆப்செட் 3 feet கொடுத்துக்கலாம். 3 feet அப்படின்னு நீங்க கொடுக்குறீங்கன்னு வைங்களேன். இங்க இருந்து ஒரு 3 அடி, இங்க இருந்து ஒரு 3 அடி கொடுத்தீங்கன்னா இந்த எக்ஸஸா இருக்கிற இடம் நமக்கு இந்த மாதிரி செப்பரேட் ஆயிடும். அந்த மாதிரி கூட நீங்க பண்ணிக்கலாம். இல்ல சென்டர்ல வச்சுட்டு அப்படி இருக்கிறத 2 சமமா நீங்க டிவைட் கூட பண்ணிக்கலாம். இப்போ ஆப்செட் கொடுத்துட்டு நான் 3 feet இந்த லேண்டிங் மட்டும் 3 feet கொடுத்துட்டு நான் இது மாதிரி எடுத்துறேன். உடனே இந்த இடம் இந்த மாதிரி ட்ரிம் பண்ணிருக்கேன். இப்போ ஆப்செட் கொடுத்துட்டு இந்த ஒரு படிக்கட்டும் வந்து 10 inches வைப்பாங்க. மினிமம் 10 inches. மேக்ஸிமம் நீங்க எவ்வளவு வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு அடி வச்சுக்கலாம். இடம் இருந்ததுன்னா 4 அடி வைக்கலாம். இப்போ நான் என்ன சொல்றேன்னா த்ரெட் சொல்லுவேன். கால் வச்சு ஏற இடம். ரைசர் வந்து 6 inches வைப்பாங்க. ரைசரை பொறுத்து ஹைட்டை பொறுத்து ரைசர் ஹைட்டை பொறுத்தும் ரூஃபோட ஹைட்டை பொறுத்தும் எத்தனை படிக்கட்டும் நம்ம கணக்கு பண்ணலாம். இப்போ தோராயமா ரைசர் வந்து 6 inches வைக்கிறோம்னு வைங்களேன். நம்ம ரூஃபோட ஹைட் 10 அடி. அப்ப 10 அடியில எத்தனை 6 inch இருக்குன்னு பார்க்கணும். அப்ப 20 இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா 6 inches வச்சா 20 படிக்கட்டு வைக்கணும். அப்ப இந்தாண்ட 10 படிக்கட்டு அந்தாண்ட 10 படிக்கட்டு வைக்கணும். 7 inch வைக்கிறீங்கன்னா 6 to 7 inch தான் வைப்பாங்க. 6 inch வைப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது வைப்பாங்க. என்னன்னா நம்ம ரூஃபோட ஹைட் வந்து 10 feet. அப்ப 10 into 12 போட்டோம்னா நமக்கு எத்தனை இன்ச்சஸ் கிடைக்கும்? 120 inches. இப்ப தோராயமா நம்ம 6 inches வைக்கிறோம்னா 6 கொடுத்தோம்னா 20 படிக்கட்டு. ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா 6.5 inches வைக்கணும். 18 படிக்கட்டு வைக்கணும். 7 inches வைக்க சொல்லுவாங்க. 7 inches மேல போகும். 7 வரைக்கும் வைப்பாங்கன்னா 7 inches போகக்கூடாது. 7 inches போட்டா 17 படிக்கட்டு. நம்ம இன்னொரு படிக்கட்டு போட்டா 18 படிக்கட்டு வைப்பாங்க. ஓகேவா. இங்க இந்துக்கள் வீட்டுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒற்றைப்படையில வைப்பாங்க. லாப நஷ்டம் வாஸ்து இப்படி சொல்லுவாங்க. இதான் மினிமம், இதான் கணக்கு. ஆனா இப்போ 17 இப்படி தான் நீங்க கணக்கு போகணும். இப்போ 17 அப்படின்னா இந்தாண்ட ஒண்ணு இந்த அப்படியே சமமா பிரிச்சுக்கணும். அந்தாண்ட இந்தாண்ட சொல்லிட்டு இப்ப 18 இந்தாண்ட 9 அந்தாண்ட 9 போட்டுக்கலாம். இப்போ 17 என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு இந்தாண்ட ஒண்ணு ஏத்திக்கணும், எங்க ஒண்ணு மேல சேர்த்துக்கணும். அது நார்மலா நீ போடுறது. ஓகேவா. மேக்ஸிமம் 6 inch 20 படிக்கட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு ஆப்செட் கொடுத்துட்டு 10 inches. ஓகேங்களா. நான் த்ரெட் சொல்றேன். த்ரெட் கொடுத்துட்டு 10 inches. ஏன்னா டாப்ல இருந்து பார்க்கும்போது த்ரெட் தான் தெரியும், ரைஸ் தெரியாது. ஃப்ரண்ட் வியூல தான் ரைஸ் தெரியும். அது எல்லாமே நோட் பண்ணுவோம். சரியா. 2 படிக்கட்டு 4 6 8
10, 12, 14, 16, 18, 20 இங்க நிறுத்திக்கிறேன் நான். ஓகேவா? அப்ப 6 இன்ச்சஸ் நான் கணக்கு பண்ணி நிறுத்திக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்துட்டு நான் இது மாதிரி எடுத்துருவேன். இப்ப நமக்கு ஓரளவு டாக்குலேட் பண்ணிக்கிட்டு பாக்குற மாதிரி இருந்துச்சு. ஆனா இவன் என்ன பண்ணிருக்கானா இது வந்து டாட்டர் லைன்ல காமிச்சிருக்கான். இது வரைக்கும் கொடுத்துட்டு மேல டாட்டர் லைன்ல காமிச்சிருக்கான். இப்ப இந்த மாதிரி நீ வெரைட்டி பண்ணி காமிக்கணும். அப்படி என்ன பண்ணும் அப்படின்னா லைன் டைப்பை மாத்தணும். ஆல்ரெடி பார்த்ததுதான். என்னன்னா இந்த இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, அந்த ப்ராப்பர்ட்டியில போயிட்டு இந்த இடத்த கிளிக் பண்ணா இந்த மாதிரி வரும். இதுல நீ அதர் போகணும். அதர் போயிட்டு நீ லோட் கொடுக்கணும். லோட் கொடுத்தோடனே இதுல நிறைய வெரைட்டி ஆஃப் லைன்ஸ் இருக்கும். நான் வந்து ஏதாவது ஒரு லைன் வந்து நான் செலக்ட், இந்த லைன் ஃபர்ஸ்ட் இருக்கிற லைன் வந்து நான் செலக்ட். சரி ஓகே, இந்த லைனை கூட செலக்ட் பண்ணி ஓகே 5x வச்சுக்கோ. இந்த மாதிரி லைன் செலக்ட் பண்ணிட்டு ஓகே பண்ணிக்கோ. இப்ப திருப்பி போகும்போது உனக்கு இங்க லைன் காமிக்கும். இப்போ உனக்கு எந்த லைன் தேவையோ அந்த லைனை மொத்தமா அப்படி நீ செலக்ட் பண்ணிக்கோ. இல்லைன்னா நீ இந்த மாதிரி ஒரு லைனை செலக்ட் பண்ணிக்க கூட ஃபர்ஸ்ட் போயிட்டு நீ செக் பண்ணு. இந்த மாதிரி வச்சுப்பாரு. வைக்கும் போது நமக்கு ஏன் உனக்கு 5s வச்சுன்னா கன்ஃபார்மா அது தெரியாது. நீ ஜூம் பண்ணாதான் தெரியும். ஆனா நமக்கு வந்து இந்த மாதிரி நார்மலான வியூல தான் தெரியணும். அதுக்காக தான் நான் அதை வச்சேன். அப்ப இதை நம்ம மாத்தணும் இல்லையா, அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்கு. இப்ப லைன், இது வந்து லைனு டைப்பு ஸ்கேலு LDS சொல்லுவோம். ஓகேவா? LDS லைன் டைப் ஸ்கேல்னு வரும். கொடுத்துட்டு என்டர் அடிச்ச உடனே இந்த மாதிரி ஸ்கேல் ஃபேக்டர்னு வரும். நமக்கு வந்து பெருசு பண்ணணும். ரைட்டா? அது குட்டி குட்டியா இருக்கு. இப்ப பெருசு பண்ணும் போது நார்மலா ஃபேக்டர் 1 இருக்கு இல்லையா, அதை பெருசு பண்றதுக்கு நான் வந்து ஒரு 4 அப்படின்னு கொடுத்து நான் எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். நான் மினிமம் 4 கொடுக்குறேன். இப்ப 4 கொடுத்தே நமக்கு அந்த அளவுக்கு பெருசா தெரியல. பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதா தான் இருக்கு. அப்ப இன்னும் கொடுத்துட்டு ஸ்கேல் ஃபேக்டர் வந்து நான் வந்து ஒரு 10 அப்படின்னு நீ கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி பார்க்கணும். ஓகே, 10மே பெருசா தெரியலன்றதுனால நான் வந்து ஒரு திரும்பி என்டர் அடிச்சுட்டு 15 கொடுக்குறேன். ஓகே, இன்னும் இல்ல, இன்னும் பெருசு பண்ணுவோம். ஒரு 30 கொடுப்போம். இது ஓகேவா? ஓகே. சரி, என்ன நான் ஒரு டைம் இப்படி பண்ணுமானா அப்படிலாம் பண்ண தேவை. ஒன்ஸ் நீ கொடுத்துட்டா போதும். நம்ம மேட்ச் ப்ராப்பர்ட்டின்னு ஒரு கமாண்ட் இருக்கு. ரொம்ப சூப்பரான கமாண்ட். MA என்டர் ஷார்ட்கட். இல்ல நீங்க இங்க மேட்ச் ப்ராப்பர்ட்டி மேல கூட நீ கிளிக் பண்ணிக்கலாம். MA என்டர் கொடுத்துக்கணும். இப்ப ஒன்ஸ் இது என்னன்னா எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டை கிளிக் பண்றோமோ அதோட ப்ராப்பர்ட்டிஸை நீ வேற ஒரு ஆப்ஜெக்ட் அப்படியே டிராவல் பண்ணலாம். மேட்ச் ப்ராப்பர்ட்டியே மேட்ச் பண்றது பேரே மேட்ச் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்தோடனே செலக்ட் சோர்ஸ் ஆப்ஜெக்ட்னு உனக்கு காமிக்கும். நீ எந்த மாதிரி மாத்த போறன்றத ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணணும். இப்ப இதுதான் என்னோட சோர்ஸ் ஆப்ஜெக்ட்னு சொல்லி இதை கொடுத்துட்டேன்னா, கொடுத்த உடனே மேல வந்து மாதிரி வந்து ஒரு பென்சில் ஐக்கான் மாதிரி ஒன்று வரும். இதை வச்சுட்டு நீங்க இந்த மாதிரி கிளிக் பண்ணா உங்களுக்கு இது மாதிரி ஒரு எத்தனை வேணுமோ நீங்க அத்தனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இல்ல ஒரே டைம்ல வேணா அப்படி கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி ஈர்த்தீங்கன்னா வந்துடும். நான் இது வரைக்கும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணியாச்சு. இதுலயே வந்து நம்ம கலர்ஸ் எல்லாம் கூட கொடுத்துக்கலாம். அதெல்லாம் கலர் இங்க இருக்கு. ப்ராப்பர்ட்டிஸ்ல பார்த்துக்கலாம். இப்ப கிட்டத்தட்ட அவங்களோட இதெல்லாம் முடிச்சிட்டோம். ஓகேங்களா? இது வந்து கிரேடியன்ட்னுவாங்க. இது பேர் கிரேடியன்ட். இது வந்து கிரேடியன்ட்னுவாங்க. இது பாக்குறதுக்கே ஒரு மாதிரி நல்லா இருக்குன்னா இந்த வால் திக்னஸ் எல்லாம் கிரேடியன்ட்ல கொடுத்துருக்காங்க, கலர்ல கொடுப்பாங்க, அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அதான் போட்டுருக்காரு. ஸோ அதுக்கு அடுத்து இந்த உள்ள இருக்கிறது எல்லாம் பர்னிச்சர் ஐட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பர்னிச்சர் ஐட்டமும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? இப்ப நம்ம டைமென்ஷன் பார்த்துட்டு அடுத்தது நம்ம இந்த ஹேட்ச் கொடுக்கறது டைமென்ஷன் கொடுக்கறதுலாம் கூட நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இதெல்லாம் நம்ம தேவையில்லாதுன்னு சொல்லி நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவுட்டர்ல கொடுப்பாங்க. இப்ப அவர் இன்னர்ல கொடுத்தாரு இல்லையா, அந்த மாதிரி அவுட்டர்ல கொடுப்பாங்க. நீங்க இன்னர்ல கொடுத்தாருந்தாலும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? எப்படி வேணுமோ அந்த மாதிரி கொடுத்து. இப்ப நான் இந்த டெக்ஸ்ட்டுக்கு டி கொடுத்துட்டு என்டர் அடிக்கிறேன். டீலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெறும் டி மட்டும் கொடுத்தனா எம் டெக்ஸ்ட்னு வரும். டெக்ஸ்ட்னு ஃபுல்லா டைப் பண்ணா சிங்கிள் லைன் டெக்ஸ்ட் வரும். நம்ம மேக்ஸிமம் மல்டி லைன் டெக்ஸ்ட் நம்ம பர்ஃபெக்ட்டா இருக்கும். மல்டி லைன் டெக்ஸ்ட் சிங்கிள் டெக்ஸ்ட் லைன் டெக்ஸ்டா மாத்துறதுக்கு கமாண்ட் இருக்கு. அதான் எக்ஸ்ப்ளோர் பிரிச்சுட்டா நீங்க நார்மலா மாறிடும். இப்போ வந்து எம் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு நான் வந்து என்ன பண்றேன், எனக்கு இங்க இருந்து இவ்வளவு பெருசு வரும். நான் தோராயமா ஃபர்ஸ்ட் நான் வந்து செட் பண்றேன். செட் பண்ண உடனே எனக்கு இந்த மாதிரி ஒரு டைப் பண்றதுக்கான ஒரு பார் வந்துட்டு இங்க மாதிரி மேல வந்து அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல இந்த இடம் பாத்தீங்கன்னா இதோட அளவு இருக்கும். இப்ப 2.0 ஃபீட்னு இருக்கா, இன்ச்சஸ் ஏதோ ஒரு அளவு இருக்கு. எனக்கு அது வேணாம் அப்படின்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு நான் 9 இன்ச்சஸ்ன்னு அது மாதிரி மாத்திக்கிறேன். இப்போ மாத்தின உடனே உங்களுக்கு இந்த இடம் பெருசாகும். நீங்க நார்மலா டைப் பண்ணிடலாம். சப்போஸ் நீங்க டைப் பண்ணிட்டு நீங்க மாத்திக்கலாம். அப்ப நீங்க செலக்ட் பண்ணிட்டு அதை மாத்துற மாதிரி இருக்கும். இது வந்து இப்ப நான் வந்து பெட்ரூம் வந்து ஸ்மால் லெட்டர்ல இருக்கு. நம்ம ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பெருசா வர மாதிரி தான் தெரியும். நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது ஒரிஜினலோட சைஸ் தெரியும். பெட்ரூம் அப்படின்னு கொடுத்து நீங்க கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி சின்னதா வந்துடும். சப்போஸ் இதோட சைஸை நான் கூட்டணும் இல்ல குறைக்கணும் அப்படின்னா இது மேல நீங்க திரும்பி டபுள் டைம் கிளிக் பண்ணிட்டு நீங்க அப்படி போய் தெரியாம நீங்க வந்து இப்படி மாத்துவீங்க. ஒரு சில பேர் அதான் பண்ணுவாங்க. இப்படி மாத்தும் போது இங்க மாறும், இங்க எந்த ஒரு சேஞ்சஸும் தெரியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணிட்டு இங்க போய் மாத்தணும். இப்ப வந்து நான் என்ன பண்றேன்னா இந்த ரூமை மட்டும் கொஞ்சம் பெருசு பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி வெரைட்டியாவும் நீங்க பாத்துக்கலாம். இப்ப பெட்டு சின்னதா இருக்கு, ரூம் பெருசா இருக்கு. இந்த மாதிரியும் நீங்க பாத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு என்ன வந்து பெருசு பண்ணணும், என்ன சின்னது பண்ணணும்ன்றத நீங்க தான் முடிவு பண்ணணும். சொல்றது புரியுதா? இந்த மாதிரி மாத்திட்டு இதுக்கு நீங்க கலர் கொடுக்கறதா இருந்தாலும் எல்லாம் மாத்திக்கலாம். ஆனா நீங்க வெளியே கொடுத்தீங்கன்னா நீங்க மேட்ச் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். இந்த இடம் பண்ணும்போது மேட்ச் ப்ராப்பர்ட்டி ஒர்க் ஆகாம போக வாய்ப்பு இருக்கு.
இப்போ இந்த மாதிரி ஒன்ஸ் போட்டுட்டா போதும். இது நீங்க வந்து காப்பி கமாண்ட் யூஸ் பண்ணிட்டு இது நீங்க ஏன்னா ஒரு டைம் ஓபன் பண்ணி அங்க போய் மாத்திட்டு இருக்கு தேவையில்ல. காப்பி கமாண்ட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பேரலா வச்சுட்டு நீங்க டபுள் டைம் கிளிக் பண்ணிட்டு நீங்க இங்க அலோ கொடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ வந்து 10 feet 0 inches எக்ஸுக்கு பதிலா நம்ம பெருக்கலுக்கு பதிலா எக்ஸ் போட்டுட்டு திரும்பியுமே நம்ம வந்து 10 feet 0 inches அப்படின்னு நம்ம கொடுத்து இந்த மாதிரி வச்சு ஒன்ஸ் நீங்க இந்த மாதிரி வச்சுட்டீங்கன்னா இது ரெண்டையுமே நீங்க காப்பி பண்ணி கொண்டு போயிட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம். உங்களுக்கு எங்க தேவையோ அவங்க வந்து நீங்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரிப்பீட்டட் தான். ஒன்ஸ் இது மாதிரி வச்சுட்டு நீங்க அதை டபுள் டைம் கிளிக் பண்ணிட்டு இதுல தான் மாத்தணுமா அப்படின்னா மாத்திங்க. இது பெட்ரூம் எல்லாம் மாத்த தேவையில்ல. டைமென்ஷன் மட்டும் மாத்தணும். அப்ப நீங்க டபுள் டைம் கிளிக் பண்ணிட்டு இப்ப எந்த டைமென்ஷன் மாத்தணும், ஒய் மாத்த தேவையில்ல, எக்ஸ் மட்டும் மாத்தணும். எக்ஸ்க்கு மட்டும் நீங்க என்ன பண்ணீங்கன்னா இங்க மாத்திக்கலாம். இந்த மாதிரி பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு 9 feet 9 inches. ஓகேவா? அதுக்கு அடுத்தது இது என்னது டைனிங்கா? ஓகே, டைனிங் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, என்ன டைனிங் ஹால் இல்ல டைனிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஓப்பன் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க ஒரு மாதிரி வித்தியாசமா கிராஸ் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அது நீங்க என்ன பண்ணலாம், இது மாதிரி கொடுத்துட்டு ஆப்செட் கொடுத்துட்டு நான் வந்து ஒரு 4 feetன்றதுனால 2 feet வச்சுட்டு இந்த சைடு 2 feet இந்த சைடு 2 feet கொடுத்துட்டு இதை நான் ட்ரிம் பண்ணி எடுத்துறேன் ஃபர்ஸ்ட். ஓகேவா? சரி, அப்ப வேற என்ன பண்ணிருக்கான்னு பார்க்கும்போது தெரியும். இந்த மாதிரி ஒரு கிராஸா ஒரு லைன் போட்டிருக்காங்க. வேற எதுவும் பண்ணலாம நார்மலா லைன் எடுத்து கிராஸ் போட்டிருக்காங்க. ஒரு மாதிரி லைன் எடுத்துட்டு இங்க இருந்து பிக் பண்ணிட்டு இந்த லைன் ஒண்ணு, திரும்பி அதே மாதிரி இங்க வந்து பிக் பண்ணிட்டு இந்த லைன் ஒண்ணு. உங்களுக்கு இதேதான். இந்த இது வேணும்னா நீங்க பண்ணிக்கோங்க, இல்ல புதுசா ஒரு லைன் வேணும்னா எடுத்து மேட்ச் ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? வந்துருச்சுங்களா? அதுதான் நீங்க பாக்குறது எல்லாத்தையும் உருவாக்கணும். அப்பதான் உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். இப்ப இந்த இடத்துல இந்த மாதிரி டோர் பண்ணிருக்கோம் இல்லையா, டெக்ஸ்ட் அதே தான், நீங்க ரிப்பீட்டடா பண்ணிக்கோங்க. அதை மாத்திக்கிறேன். சோ இப்ப டோர் வேணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா நான் எப்படி பண்ணணும் வைங்களேன், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே லைன் எடுத்துட்டு நம்ம டோரோட ஹைட் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஆர்த் ஆன் பண்ணிட்டு 3 feet மேல வந்து 3 feet இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு லைன் எடுத்து இந்த சைடு 3 feet அந்த சைடு 3 feet போட்டுருவோம். அனதரா நான் வந்து சர்க்கிள் எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். இப்போ எனக்கு இந்த போர்ஷன் தேவை, மத்த எந்த போர்ஷன் தேவைனால ட்ரிம் எடுத்துட்டு இந்த மாதிரி நான் ட்ரிம் பண்ணிடுவேன். இப்போ வந்து எனக்கு ஒரு ஆங்கிள் கிடைச்சிருச்சு. இதை நான் திருப்பி செலக்ட் பண்ணிட்டு மிரர் எடுப்பேன். எம்ஐ என்டர் கொடுத்துட்டு மிரர் எடுத்துட்டு இந்த மாதிரி நான் ஒரு லைன் போட்டு இது பண்ணி திருப்பி இதை நான் இதை செலக்ட் பண்ணிட்டு எம்ஐ என்டர் கொடுத்துட்டு இந்த மாதிரி நான் மிரர் எடுத்துருவேன். இதுல வந்து ஒரு சில பேர் வால் திக்னஸ் ஆட் பண்ண சொல்லுவாங்க, அது நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்து எதுக்காக நான் இந்த மாதிரி வைக்கிறேன்னா, இப்ப நீங்க பாருங்களேன், இது வந்து இந்த சைடு இருக்கு, இது ஆப்போசிட் சைடு இருக்கு, இது வந்து இந்த சைடு இருக்கு. ஓகேங்களா? சொல்றது புரியுதுங்களா? 1 2 3 டைரக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு இப்ப எது வேணும், இப்ப இந்த சைடு வேணும்னா அப்ப எதுக்கு செட் ஆகும், இது செட் ஆகுங்களா, இது செட் ஆகுங்களா, இது ரெண்டுமே தேவைப்படும். ஓகேங்களா? அப்ப நான் என்ன பண்ணுவீங்கன்னா, இது எனக்கு இங்க செட் ஆகுன்றதுனால இதை நான் செலக்ட் பண்ணிட்டு CO என்டர் காப்பி கொடுத்துட்டு F8 ஆர்த் எடுத்து விட்டுட்டு கரெக்டா இதுக்கு நேரா நான் கொண்டு வந்து இங்க அப்படி செட் பண்ணிக்குவேன். இப்போ வந்து இங்க நான் இந்த சைடு செட் பண்றதுக்கு நான் திருப்பி இதை உட்காந்து திருப்பி தான் இருக்க மாட்டேன். உடனே இதை செலக்ட் பண்ணிட்டு எம் கொடுத்தனா மூவ் ஆயிடும். செலக்ட் பண்ணிட்டு காப்பி பண்ணிக்கணும். CO என்டர் கொடுத்துட்டு இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு இப்போ நீங்க கரெக்டா இதுல வைக்கிறதுக்கு நீங்க ஒன்ஸ் கிளிக் பண்ணிட்டு நகர்த்தும் போது உங்களுக்கு ட்ராக்கிங் கிடைக்கும். இந்த ட்ராக்கிங் பாயிண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? தெரியுதுங்களா? இப்போ நான் இங்க செட் பண்ணணும்னா இந்த மாதிரி நகர்த்தும் போது நமக்கு ட்ராக்கிங் பாயிண்ட் வரும். சப்போஸ் அந்த ட்ராக்கிங் பாயிண்ட் வரலன்னா TS என்டர் அப்படின்னு அடிச்சீங்கன்னா டிராஃப்டர் செட்டிங் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுல ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ட்ராக்கிங் அப்படின்றது வந்து இங்க டிக்ல இருக்கணும். இது எல்லாமே டிக்ல இருக்கும். கொடுத்துட்டு ஓகே பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துடும், ட்ராக் பாயிண்ட் வந்துடும். சரிங்களா? TS டிராஃப்டர் செட்டிங். இப்போ வந்து நான் என்ன பண்றேன், இதை காப்பி பண்ணிட்டு ஓகேங்களா, இப்போ இந்த டாய்லெட்டுக்கு வைக்கிறேன் பாருங்க. டாய்லெட்டுக்கு வந்து நான் அப்படி வைக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா இது ரொம்ப பெருசா இருக்கும் ரைட்டா, ஏன்னா நம்ம அது 3 அடி நம்ம போட்டோம், இங்க 2.5 அடி தான் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, இது வந்து நான் வந்து ஸ்கேல் கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணிட்டு SC என்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸ்கேல் கமாண்ட் ஓப்பன் ஆகும். ஸ்கேல் கமாண்ட் வந்து இந்த இடத்த பேஸ் பண்ணி நான் வந்து ஸ்கேல் பண்ண போறேன். நீங்க கிளிக் பண்ண உடனே இப்போ நீங்க இந்த மாதிரி நகர்த்தி வைக்க முடியாது உங்களால. அப்ப கீழே வந்து ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு கமாண்ட் இருக்கும். ரெஃபரன்ஸ் எதுக்கு அப்படின்னா நம்ம ரெஃபர் பண்ணி வச்சுக்கலாம். நான் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு இங்க இருக்கக்கூடிய என்னுடைய ஆப்ஜெக்ட இந்த அளவு நான் குறைக்கிறேன் அப்படின்னு நம்ம குறைச்சிக்கலாம். உண்மையுமே சூப்பரான ஒரு கமாண்ட் ரெஃபரன்ஸ். இதுலயே கிளிக் பண்ணலாம். ஆமா, அது கீழே காமிக்கும். நம்ம ஸ்கேல் கமாண்டுக்குள்ள போனோடனே கீழே ரெஃபரன்ஸ் வரும், ரொட்டேட்டிங் ரெஃபரன்ஸ் வரும். ரெஃபரன்ஸ் எல்லாமே அந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா? இப்ப இது புரிஞ்சுச்சுங்களா? இந்த மாதிரி வந்துச்சுங்களா? இப்ப மெயின் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அது வித்தியாசமா இருக்கும் ரைட்டா, 2 சைடு ஓபன் பண்ண மாதிரி இருக்கும். அப்ப நம்ம 2 feet தானே போட்டோம். சோ அதே கான்செப்ட் தான். நீங்க வந்து என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து 2 feetக்கு வந்து நீங்க போட்டுக்கணும். இல்லைன்னா நீங்க இங்கே கூட போடலாம். நீ ஒண்ணும் இல்லை, இங்க இருந்து இந்த சைடு வந்து ஒரு 2 feet கொடுத்துக்கோங்க.
என்டர் அடிச்சுட்டு திரும்பி மேல கொடுத்துட்டு 2 feet கொடுத்துக்கோங்க லைன். இங்க அதே கான்செப்ட் தான். சர்க்கிள் எடுத்துட்டு இது வந்து இப்ப நான் ஃபாஸ்டா போறதுக்காக நான் இந்த மாதிரி போடுவேன். உங்களுக்கு எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இப்படிதான் போடணும்னு எந்த ஒரு அவசியம் இல்லை. நீங்க ஃபாஸ்டா போறதுக்காக எப்படி வேணாலும் போடலாம். இந்த மாதிரி ஒண்ணு போட்டா போதும். செலக்ட் பண்ணிட்டு மிரர், அவ்வளவுதான். மிரர் கொடுத்துட்டு இந்த மாதிரி நீங்க ஆர்த்தோ ஆன் பண்ணிட்டு இந்த மாதிரி வைக்கணும். நீங்க எஸ் ஆர் நோ கேட்கும், அது தெரியும் இல்லையா? எரேசர் சோர்ஸ் சப்ஜெக்ட். இது எனக்கு வேணுமா வேணாம், இது எனக்கு வேணாம்னா எஸ் கொடுக்கணும், ரெண்டுமே வேணும்னா நோ கொடுக்கணும். அப்ப நம்ம நோ கொடுத்துட்டோம், நமக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்ல நமக்கு கரெக்டா இந்த மாதிரி ஒன்று பண்ணணும். அப்ப இதை மட்டும் அவன் டாட் லைன் கொடுத்துருக்கான். சேம் தான். ஒன்ஸ் நீங்க கண்டிங்கன்னா மேட்ச் ப்ராப்பர்ட்டி தூக்கி போட்டு போயிட்டே இருந்தணும். இதுக்காக நீங்க ஒரு டைம் அங்க போயிட்டு இருக்க கூடாது, நீங்க டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது. சரிங்களா? ஒன்ஸ் நீங்க போட்டீங்கன்னா செலக்ட் பண்றீங்க மேட்ச் ப்ராப்பர்ட்டி. இந்த லைன் அவங்க எக்ஸஸா இருக்குன்னு ஃபீல் பண்றதுனால இதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு எரேஸ் பண்ணி தூக்கிடுங்க. ஏன்னா இந்த இடம் எல்லாமே நீங்க தூக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஓப்பன் மாதிரி தெரியும். இந்த மாதிரி ஓகேங்க. இந்த மாதிரி தான் நீங்க வந்து ஃபாஸ்டா போகணும். அதுக்கு அடுத்தது நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஹால் மாத்திக்கோங்க. டைமென்ஷன்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு விண்டோ போடாம இருக்கும் பாத்தீங்களா? விண்டோ போடுறதுமே சேம் தான். விண்டோ எப்படின்னா இந்த இடம்லாம் என்ன எடுத்து ட்ரிம் பண்ணாம இருக்கும். ட்ரிம் பண்ணாதான் ஆட்ச் போட்டு நமக்கு கம்ப்ளீட். ஓகேங்களா? இப்போ விண்டோ போறதுக்கு எப்படின்னாலும் சேம் அதே மாதிரி தான். விண்டோ நீங்க வெளியில போட்டுமே எடுத்து உள்ள கொண்டு போய் வைக்கலாம், அது ஈஸியா இருக்கும். இல்லைன்னா நம்ம உள்ளே கூட போடலாம். நம்ம வெளியில போட்டு எப்படி வைப்போம் அப்படின்னா சேம் வெளியிலே வரைஞ்சிருவோம். விண்டோடைய சைஸை ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நான் வந்து இந்த ஹைட் வந்து நான் ஒரு 4 feet அப்படின்றத நான் வச்சுக்கிறேன். லென்த் இந்த திக்னஸ் வந்து 9 inch தானே, வாலோட திக்னஸ் 9 inches. திரும்பி வந்து ஒரு 4 feet 4 கொடுத்துட்டு இது மாதிரி வச்சுக்கோங்க. திரும்பி லைன் எடுத்துட்டு கரெக்டா மிட்ல இருந்து இது மாதிரி வந்து ஒரு லைன் வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரேம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதனால ஆப்செட் கொடுத்துட்டு நான் வந்து 1 inch வச்சுக்கிறேன். அது எவ்வளவு இன்ச்சோ அது மாதிரி வச்சுக்கோங்க. இந்தாண்ட ஒன்று, இந்த சைடு ஒன்று வச்சுட்டு இது நீங்க எரேஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி எரேஸ் பண்ணிடலாம். இது ஒன்ஸ் பண்ணிட்டா போதும். நீங்க செலக்ட் பண்ண போறீங்க, காப்பி கொடுக்குறீங்க. காப்பி கொடுத்துட்டு நீங்க மிட் எடுத்தா மிட் வச்சுக்கலாம், எண்டு எடுத்தா எண்டு எடுத்துக்கலாம். இப்போ மிட் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி மிட் எடுத்துட்டு இந்த ஆர்த்தோ எடுத்து விட்டுணும். மூவ் பண்ணும்போது ஆர்த்தோ எடுத்து விட்டு கரெக்டா இந்த இடத்துல மிட்டு தண்ணீங்கன்னா உங்களுக்கு மாதிரி மிட்டு கிடைக்கும். அதே கான்செப்ட் தான் இங்க எடுத்துட்டு போய் நீங்க மிட்டு எங்க இருக்குன்னு பாருங்க. இப்போ இதுக்கு நேரா தான் மிட் இருக்கும், அங்க மிட் வராது. பிக் பண்ணிட்டு இதுக்கு நேரா நீங்க ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு எங்க தேவையோ அந்த இடத்துல நீங்க வச்சுக்கலாம். சப்போஸ் இந்த இடத்துல எனக்கு இந்த எட்ஜ் பிடிக்க முடியலன்னா நீங்க எஸ்கேப் கொடுத்துட்டு திரும்பி செலக்ட் பண்ணிட்டு காப்பி கொடுத்துட்டு இந்த எட்ஜஸ் இந்த சைடு பிடிச்சி நீங்க இப்படி நகர்த்தணும். புரியுதுங்களா? இந்த மாதிரி வச்சுக்கலாம். சரி, சப்போஸ் எனக்கு இங்க வைக்கணும், ஹரிசாண்டலா வைக்கணும், இப்ப நின்றுட்டு தானே இருக்கு, எனக்கு ரொட்டேட் பண்ணணும்னா சேம் அதே தான். இது செலக்ட் பண்ணிட்டு RO என்டர் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி பிக் பண்ணிட்டு நீங்க இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நீங்க F8 ஆன் பண்ணீங்கன்னா ஒன்ஸ் இந்த கமாண்ட்ல நீங்க ஆன் பண்ணி ஆஃப் பண்ற மாதிரியா தான் இருக்கும். இந்த மாதிரி ஒன்ஸ் மாத்திட்டீங்கன்னா இப்ப நீங்க இதை செலக்ட் பண்ணிட்டு காப்பி கமாண்ட் எடுத்துட்டு உங்களுக்கு எங்க தேவையோ அந்த மாதிரி எட்ஜஸ் கூட பிடிச்சி நீங்க வச்சுக்கலாம். தோராயமா இந்த மாதிரி நீங்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வச்சுட்டு நீங்க இது என்ன பண்ணிக்கலாம்னா டெக்ஸ்டை செலக்ட் பண்ணிட்டு காப்பி பண்ணிட்டு இந்த டோர் விண்டோ கொடுக்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒன்ஸ் எடுத்து கொண்டு இப்படி வச்சுட்டு டபுள் டைம் கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட் எல்லாமே சேம் கான்செப்ட் தான். நீங்க ஒன்ஸ் வச்சுட்டீங்க அப்படின்னா அதை நீங்க இந்த மாதிரி காப்பி பண்ணி எடுத்துட்டு போய் இந்த மாதிரி வச்சுக்க வேண்டியது. அதே மாதிரி விண்டோக்கு இந்த ஓரம் வச்சுட்டு நீங்க டபுள் டைம் கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்ப நீங்க இதுல ஏதாவது வந்து நான் அந்த இன்னும் ஸ்டேர் கேஸ் இந்த இடத்துல முன்னாடி ஸ்டெப் போடாம இருக்கான் இல்லையா, இந்த எப்படி போகணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க லைன் கமாண்ட் தான் எடுக்கணும். எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்க இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஆர்த்தோ ஆன் பண்ணிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இங்கேயும் அதே மாதிரி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஆர்த்தோ கமாண்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த மாதிரி பண்ணிட்டு ஆஃப்செட் கொடுத்துட்டு நம்ம இங்க வந்து 10 inches நம்ம வச்சுக்கலாம். கொடுத்துட்டு 1 2 ஒரு 3 படிக்கட்டு மட்டும் வச்சுக்கலாம். எக்ஸ்டெண்ட் கொடுத்துட்டு இந்த லைன் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த லைன் எட்ஜஸ் எக்ஸ்டெண்ட் ட்ரிம் கமாண்ட் கொடுத்துட்டு இந்த இடம் ஃபுல்லா தூக்கிடுவோம். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட நம்ம முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். இதான் இதோட இது. மீதி ஏதாவது விட்டு பண்ணிக்கோங்க. இந்த ஆட்ச் மட்டும் நம்ம எப்படி போறதுன்னு பாத்துக்கலாம். அவன் வெண்டிலேஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது கூட நீங்க வந்து வெண்டிலேஷன் கூட நீங்க ரெக்டாங்குலர் எடுத்துட்டு ஒரு அளவை நீங்க இந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி அளவு செட் பண்ண போறேன். இப்போ நான் வந்து இதோட அளவு வந்து 4 அடி கொடுத்தோமா, அப்போ ஒரு 4 அடி நம்ம வச்சுக்கலாம். 4 அடி இங்க வைக்கணும், இங்க வைக்கணும், ரைட்டா? இப்போ இங்க நமக்கு இருக்கிற டேப் இங்க கொண்டு போகும். இது வந்து இதுவே டைனமிக்ல நமக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். நம்ம ரெக்டாங்கிள் போடும்போது இங்கே நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த டேப் பிரஸ் பண்ணீங்கன்னா இங்க இருந்து இங்க போகும், இங்க இருந்து இங்க போகும். ஒன்ஸ் நான் டேப் பிரஸ் பண்ணோன்னே இங்க வந்துடும். அப்ப நான் வந்து என்ன பண்றேன், 4 feet 6 inches கொடுத்துட்டு என்டர் அடிச்சீங்கன்னா இதுல இந்த 4.2 feet 4 inches பிக்ஸ் ஆயிடும். என்டர் அடி கூட திருப்பி டேப் அடிச்சு இந்த அளவு நம்ம மாத்தலாம். நம்ம டேப் அடிச்சோடனே லாக் ஆயிடும். இதுக்கு மேல உங்களுக்கு வந்து இந்த சைடு தான் நகரும், இந்த சைடு நகராது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி லாக் பண்ணிட்டோம். இது வந்து டைனமிக் இன்புட்ல மட்டும் தான் இந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ இந்த சைடு வந்து நம்ம எவ்வளவு இந்த சைடு செக் பண்ணலாம்னா ஒரு 2 அடி இல்ல 1.5 அடி கூட வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 1.5 feet அப்படின்னு கொடுத்துட்டு இப்ப என்டர் அடிச்சுன்னா பிக்ஸ் ஆயிடும். இப்ப இதை செலக்ட் பண்ணிட்டு மூவ் என்டர் கொடுத்துட்டு கரெக்டா இந்த சென்டரை தான் பிடிக்கணும். பிடிச்சிட்டு எடுத்து விட்டு கரெக்டா அவ்வளவுதான் இந்த சென்டர்ல வச்சுக்கணும்.
இது அப்படியே இதே மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கோங்க, காப்பி பண்ணிட்டு உங்களுக்கு ஆமா சென்டர் டு சென்டர் டு சென்டர் டு நீங்க வச்சுட்டு போயிடலாம். இல்ல கேட்பாங்க, இதுவுமே கஸ்டமர்ஸ் வந்து கேட்பாங்க. இப்ப இந்த டெக்ஸ்ட் இருக்கிறதுனால இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மூவ் பண்ணி வெளியே எடுத்துட்டு போயிடலாம். ஓகேங்களா? இப்ப இதுக்கு மட்டும் நான் எப்படி கலர் போறதுன்னு சொல்றேன், மீதி நீங்க பாத்துக்கோங்க. ஆட்சின்னு ஒரு கமாண்ட் இருக்கு. அச்சு கொடுத்துட்டு என்டர் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி ஆட்சி வரும். இதுலதான் நம்ம நார்மலா எல்லாமே போடுவோம். இப்ப சாலிட் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி பிக் பண்ணும்போது உங்களுக்கு இது மாதிரி ஒரே கலர்ல வரும். சாலிட்னு சொல்லுவோம். இது மாதிரி உங்களுக்கு உள்ள கூட வேணும்னா நீங்க இந்த மாதிரி பிக் பண்ணிக்கலாம் வாளுக்கு. இல்ல எனக்கு வந்து கலரா வேணும், இப்ப இவங்க எப்படி போட்டிருக்காங்களோ அந்த மாதிரி வேணும், இவங்க போட்டிருக்க மாதிரி எனக்கு கலரா வேணும் அப்படின்னா இவங்க வந்து கிரேடியன்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. கிரேடியன்ட்டுக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க இங்கே போயிட்டு இந்த சாலிடுன்னு இருக்கு இல்லையா, இந்த சாலிடை பிக் பண்ணும்போது இங்கே சாலிடு, கிரேடியன்ட், பேட்டர்ன், யூசர் டிஃபைன்ட்னு இருக்கும். இதுல நான் வந்து கிரேடியன்ட் அப்படின்னு கொடுக்குறேன். சரிங்களா? கிரேடியன்ட் கொடுத்தோடனே நமக்கு 2 கலர் வந்துடும். அவங்க வந்து கலர் என்ன செலக்ட் பண்ணிருக்காங்கன்றத நீங்க பாத்துக்கோங்க. எல்லோ அண்ட் ஆரஞ்சு மாதிரி கொடுத்துருக்காங்களா, சோ அப்ப நீங்க ஏதாவது இங்க வந்து எல்லோ கொடுத்துக்கோங்க. இண்டிவிஜுவல் கலர் வேணும், 2 ஒரே கலர் வேணா 2 ஒரே கலரை வச்சுக்கணும். அதுக்கு அடுத்து இந்த கலர் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? கொடுத்த உடனே இதுல போய் நீங்க பிக் பண்ணீங்கன்னா சம் பேட்டர்ன்ஸ் காமிக்கும். இந்த மாதிரி வேணுமா, இந்த மாதிரி வேணுமா, இந்த மாதிரி காமிக்கும். சோ இப்ப அவங்க எப்படி போட்டிருக்காங்கன்னா இந்த மாதிரி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரியா? இதை எடுத்துட்டு நீங்க ஒன்ஸ் இப்படி பிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி கொடுத்துட்டு பினிஷ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே நீங்க எடுத்து எல்லாத்துலயுமே நீங்க மாதிரி உங்களுக்கு அதே மாதிரி நீங்க எடுத்து காப்பி பண்ண தேவை. ஆட்சி தான் அப்படியே பிக் பண்ணி போற மாதிரி. இப்போ ஒன்ஸ் நான் இந்த மாதிரி போட்டேன், இந்த மாதிரி ஆட்சி வச்சுட்டேன்னு வைங்களேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மேட்ச் ப்ராப்பர்ட்டின்னு ஒரு கமாண்ட் பார்த்தோம் இல்லையா, அந்த கமாண்ட் கிளிக் பண்ணி நீங்க வச்சுக்கலாம். உண்மையுமே மேட்ச் ப்ராப்பர்ட்டி சூப்பரான கமாண்ட். இந்த மாதிரி நீங்க கலர் கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் வச்சிட்டீங்கன்னா நீங்க எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அதுதான் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த வால்குள்ளேயே போட்டிருக்காங்க. இந்த இதுக்குள்ளேயே இப்ப நான் வந்து நீல கலர் கொடுத்துருக்காங்களா, அவங்க கிரேடியன்ட் போட்டிருக்கான். ஸோ இந்த சைடு ஃபுல்லா நீலம் கொடுத்துருக்கான், இந்த சைடுல கொஞ்சம் மட்டும் கிரீன் கொடுத்துருக்கான். ஓகே தானே? ஸோ நாம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதேதான். இங்க போறீங்க, கிரேடியன்ட் எடுக்கிறீங்க, இங்க வந்து நான் ஒரே கலர் வேணும்ன்றதுனால மேலே கிளி நான் நீலன்னு கொடுத்துங்க. கொடுத்துட்டு நான் இந்த மாதிரி நீல கலரு இந்த வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ்ட் ஆப்ஜெக்டா இருக்கும். ரொம்ப முக்கியம் க்ளோஸ். இப்ப பாருங்களேன், நான் இது மாதிரி கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டு நான் தெரியாம நான் இந்த லைன் வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன்னு வைங்களேன். இப்ப நான் ஆட்சி கொடுத்துட்டு மேபி கிரேடியன்ட் கூட அங்க கொடுக்குறேன்னு வைங்களேன். கிரேடியன்ட்டே கொடுத்துட்டு நான் இங்க போய் நான் பிக் பண்றேன்னு வைங்களேன். இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி அந்த இடம் அப்ப இது ஃபுல்லா அது கனெக்ட் பண்ணி எடுத்துக்கும். அப்ப நீங்க அதை வந்து க்ளோஸ் பண்ணணும். ரொம்ப முக்கியம், அதை வந்து நீங்க க்ளோஸ் பண்ணணும். ஓகேங்களா? சரி, அப்புறம் இதுல இன்னும் ரொம்ப முக்கியமா வேற ஒண்ணு சொல்லணும். இதே மாதிரி கலர்ஃபுல்லா நீங்க போட்டுக்கோங்க. இது வந்து என்ன ஏரியா அப்படின்றது கேட்பாங்க. சரி, இப்போ நீங்க போட்டீங்க, இது என்ன ஏரியா அப்படின்னு கேட்பாங்க. இப்ப இந்த பில்டிங் உடைய ஏரியா எவ்வளவு நீங்க கொடுக்கலாம். 22x33 இருக்கு. இப்ப நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிளான் வருதுன்னு வைங்களேன். எப்படின்னா இது வந்து சும்மா ஒரு இதுக்காக சொல்றேன். இந்த மாதிரி ஒரு அளவு போறோம். ரொம்ப இதா இருக்குல்ல, அதிகமா நடத்துறோம். சரி, நான் ரெக்கார்டர் தான் பண்ணிட்டு இருக்கேன், போட்டுறேன், நீங்க பாருங்க. சரி, ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கு. ஓகேங்களா? இது வந்து நான் பர்ஃபெக்டா மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இது மாதிரி இந்த கிரிட்ல என்ன வரும்னா இந்த மாதிரி இப்ப நான் தப்பா போட்டேன். இதே ஒரு சின்ன எரர் தான். நீங்க என்ன பண்ணலாம்னா டெலீட் பண்ணிட்டு பண்ணா நீங்க நார்மல் பீப்புள். நான் என்ன பண்ணுவேன்னா இந்த கார்னர் இருக்க கிரிப்ஸை பிடிச்சி இந்த மாதிரி நான் நகர்த்தி இங்க கொண்டு போய் நான் கரெக்டா பிக் பண்ணேன், நீங்க நேரம் வரும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. சரிங்களா? இது ஏரியா எவ்வளவுன்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி இர்ரெகுலர் ஷேப் கொடுத்து எப்படி ஏரியா கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நீங்க இது வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கா பாலி லைன் இருக்கான்னு செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்றீங்க. இந்த மாதிரி லைன் இருக்கு, நீங்க எப்படியா இருந்தாலும் அதை நீங்க வந்து பாலி லைனா மாத்தணும். இப்ப பாலி லைனா மாத்துறதுக்கு என்ன கமெண்ட் சொன்னோம், செலக்ட் பண்ணிட்டு ஜே என்டர் அப்படின்ற கமெண்ட் சொன்னோம். அப்ப அந்த ஜே கொடுத்துட்டு என்டர் அடிச்ச உடனே இது எல்லாம் என்ன ஆயிடும்னா இது மாதிரி பாலி லைனா மாறி. ஸோ பாலி லைனா மாறினதுக்கு அப்புறமா இது நீங்க என்ன பண்ணணும்னா ஏரியா அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு. AREA அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் அடிக்கணும். ஏரியா அப்படின்னு ஒரு கமாண்ட் அடிச்ச உடனே கீழே பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட், ஆட் ஏரியா, சப்ட்ராக்ட் ஏரியான்னு இருக்கும். இப்ப நான் இது பக்கத்துல இருக்க இன்னொரு ஏரியா இண்டிவிஜுவலா இங்க ஒன்று வரைஞ்சிருக்கேன்னா நீங்க வந்து ஆட் ஏரியா கொடுத்து இது நீங்க சேர்த்துக்கலாம். சொல்றது புரியுதுங்களா? நான் அதை அப்புறமா சொல்றேன். இப்போதைக்கு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. நீங்க ஆப்ஜெக்ட் எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்க இது மாதிரி பிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல காமிச்சிருவோம். இங்க என்ன காமிப்பானா ஸ்கொயர் இன்ச்சஸ்ல காமிப்பான், ஸ்கொயர் ஃபீட்ல காமிச்சிருவோம். நம்ம ஃபீட்ல வரைஞ்சிருக்கிறதுனால ஸ்கொயர் ஃபீட்ல வரைஞ்சிருக்கு. அப்ப இதோட ஏரியா எவ்வளவுனா 977.724 அப்படின்னு சொன்னா இதை வச்சு நம்ம செக் பண்ற மாதிரி ரொம்ப அருமையான ஒரு கமாண்ட் ஏரியா அப்படின்றது. இன்ச்சஸ்லயும் வரும், நமக்கு ஃபீட்லயும் வரும். நீங்க அதுல போட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் மீட்டர்ல காமிக்கலாம். ஓகே. இப்ப மாதிரி உங்களுக்கு வந்து இர்ரெகுலர் ஏரியா இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது பாலி லைன்ல இருக்கான்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பாலி லைன்ல மாத்திக்கோங்க. லைன்ல இருந்தா பாலி லைனா மாத்திக்கோங்க. ஓகேங்களா? இதுல ஏரியான்னு ஒரு கமாண்ட் இருக்கு. AREA அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு. ஓகேவா? ஏரியா அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் அப்படின்னு அடிச்சுட்டு இந்த இடத்துல வந்து இப்ப நம்ம ஆப்ஜெக்ட் பத்தி பார்ப்போம், அப்புறம் ஆட் சப்ட்ராக்ட் பண்றதா சொல்றேன். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இதுல ஷார்ட்கட் O நீங்க O கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஆப்ஜெக்ட் மேல கொண்டு வந்து இந்த மாதிரி நீங்க பிக் பண்ணிக்கலாம்.
பிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஜெக்ட் மேல நீங்க மாதிரி கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இங்க காமிச்சிருவோம் எவ்வளவு ஸ்கொயர் இன்ச்சஸ் எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்னு. சப்போஸ் நீங்க எடுத்துட்டீங்க இல்ல மத்த கமாண்ட் எடுத்து ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, இப்ப லைன் கமாண்டை கூட எடுத்து ஒர்க் பண்றீங்கன்னா இது போயிடும், இது எவ்வளவு ஏரியான்றது போயிடும். திருப்பி நீங்க வேணும் அப்படின்னா F2 அப்படின்னு பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும், டெக்ஸ்ட் விண்டோ ஓபன் பண்ணுவோம். இதுல நம்ம லாஸ்டா யூஸ் பண்ண எல்லா கமாண்டுமே நமக்கு இங்க ரிப்பீட்டடா வந்துடும். அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம ஏரியா போய் திருப்பி பார்த்துக்கலாம். இப்ப நான் அடிக்கடி நான் மறந்துடுவேன் வைங்களேன், அப்ப நான் செக் பண்ணிட்டு F2 கொடுத்துட்டு நான் முன்னாடி போய் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே தானே? ஓகே. அந்த மாதிரி நீங்க F2 கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கமாண்ட் பாக்ஸ் வரும், இதுல நீங்க போய் லாஸ்டா ஏரியாஸ் பார்த்துக்கலாம். முதல்ல லைனா பாலிலைனா கட்டாயமா மாத்தணும். சப்போஸ் லைனா இருந்து போட்டா என்ன வருதுன்னு பாப்போமா? இது கொடுத்துட்டு நான் எக்ஸ் என்டர் கொடுத்துட்டு நான் பிரிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஏரியா AREA என்டர் கொடுத்துட்டு ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு நான் இது மேல போயிட்டு இப்படி கிளிக் பண்றேன். என்ன சொல்லிட்டு பாருங்க, செலக்டட் ஆப்ஜெக்ட் இஸ் நாட் ஹேவ் அன் ஏரியா. அது வந்து ஒரே ஒரு லைன், அந்த லைனுக்கு எப்படி நான் ஏரியா கண்டுபிடிப்போம் வராது. நீங்க வந்து பாலிலைனா மாத்தணும், ரொம்ப முக்கியமானது. இது பாலிலைனா மாத்தணும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து என்ன பண்றேன், இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல ஒரே ஒரு இந்த மாதிரி ஒரு ஓடிஎஸ் இருக்கு. ஆனதரா பாலிலைன் ஆமா ஜாயிண்ட் பிரிக்கிறது எக்ஸ்ப்ளோட் ஒரு ரிப்பீட்டடா தான் ப்ரோ கமெண்ட் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அந்த கமெண்ட்ஸ் மட்டும். இப்போ போய் நீங்க ஏரியா செக் பண்றீங்கன்னு வைங்களேன், ஏரியா அப்படின்னு கொடுத்துட்டீங்க, ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டீங்க. இது மாதிரி கொடுக்கும்போது இந்த குட்டியா இருக்கிற ரெக்டாங்கிளோட அளவும் சேர்ந்து தான் நமக்கு வரும். அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா ஏரியா கமெண்ட் கொடுத்துட்டு இதுல சப்ட்ராக்ட் ஏரியா அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? கொடுத்த உடனே ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் கேட்கும், ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே செலக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? இதுல நான் இந்த இடத்த மட்டும் நான் சப்ட்ராக்ட் பண்றேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு என்டர் அடிங்க. ஃபர்ஸ்ட் கார்னர் ஆப்ஜெக்ட் ஓகே மொத்தமா வந்துருச்சு. கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சப்ட்ராக்ட் ஏரியா கொடுத்துறேன். கொடுத்துட்டு ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு நான் இதை மட்டும் கிளிக் பண்றேன். என்ன சொல்லுது, செலக்ட் ஆப்ஜெக்ட் சப்ட்ராக்ட் மோடு இந்த இடம் 1000 ஸ்கொயர் இன்ச்சஸ் சப்ட்ராக்ட் ஏரியா ஆப்ஜெக்ட் கிளிக்கு என்ட்ரு அனதரா ஆப்ஜெக்ட் இப்போ கொடுத்துட்டு திரும்பி ஆப்ஜெக்ட் என்ட்ரு 1003 ஓகே இருக்கட்டும். ஒன்றும் இல்லை, சப்ட்ராக்ட் ஏரியா கொடுத்துட்டு ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு இதை மட்டும் கொடுத்துட்டு என்டர் அடிச்சுங்க. ஓகேங்களா? திருப்பி என்டர் அடிக்கும் போது உங்களுக்கு இது மட்டும் எவ்வளோன்னு சொல்லிடலாம். 26 -26 கொடுத்துருக்கான். ஆனால் நம்ம ஆப்ஜெக்ட்ல இருந்து அது குறைக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு, ரிப்பீட்டடா யூஸ் பண்ணலன்னா மறந்துடும் ப்ரோ. ஓகே, ஆப்ஜெக்ட் இந்த ஆப்ஜெக்ட் கொடுத்துட்றேன். இவ்வளோ ஏரியாவா சப்ட்ராக்ட் ஏரியா ஃபர்ஸ்ட் ஆட் ஏரியாவா ஓகே ஃபர்ஸ்ட் ஆட் ஏரியான்னு கொடுத்துட்டு ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு நம்ம இதை ஃபர்ஸ்ட் பிக் பண்ணிடுறோம். இந்த மாதிரி கிரீன்ல வரும், அதான் கீழே வந்து ஆட் ஏரியான்னு ஒன்று வரும். அதனால இப்போ கொடுத்துச்சிங்களா, இன்னும் வேற ஏதாவது ஆட் பண்றதுனால நீங்க இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆட் பண்ணிட்டு என்டர் அடிச்சுட்டு இப்போ வந்து உங்களுக்கு சப்ட்ராக்ட் ஏரியா இருக்கும். அதுல வந்து நீங்க ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு நீங்க லைன் கூட எடுத்து வரைஞ்சிக்கலாம். இருந்தாலும் ஆப்ஜெக்ட் பாலியில் லைன்ல வரைஞ்சிங்கன்னா நீங்க லைன் எடுத்து வரையணும். இந்த மாதிரி கொடுக்கும்போது இது பாருங்க, இப்போ மட்டும் உங்களுக்கு கலர் மாறுதா. இப்போ நீங்க என்டர் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை மட்டும் ரிடியூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஆப்ஜெக்ட் இருக்கும். ஓகே சார், இப்போ இன்னொரு டைம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஏரியாக்குள்ள போயிடுறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த சப்ட்ராக்ட் ஏரியாக்குள்ள போயிட்டு இந்த இடத்துல ஆட் ஏரியாவை ஃபர்ஸ்ட் பாக்குறோம். கொடுத்துட்டு இப்போ நான் வந்து லைன்ல போட்டுனா என்ன பண்றதுன்னா நீங்க எடுத்துட்டு இந்த மாதிரி வரையணும். 1 2 இந்த மாதிரி வரையும் தெரியுதுங்களா? அது கொஞ்சம் அது மாதிரி பண்ணலாம், ஆனா டைம் எடுத்துக்கும் இல்லையா? நமக்கு டைம் முக்கியன்றதுனாலதான் நம்ம அந்த மாதிரி பண்றோம். இந்த மாதிரி நீங்க சப்போஸ் நீங்க தப்பா கிளிக் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், அது ஏரியா மாறும். இந்த மாதிரி ஆரம்பிச்ச இடத்தோட கொண்டு வந்துட்டு வச்சிடுறீங்க, என்டர் அடிச்சிட்டீங்க. இப்போ போயிட்டு சப்ட்ராக்ட் ஏரியா கொடுத்துட்டு இப்போ இங்க இதே மாதிரி நீங்க ஆட் ஏரியா கொடுத்துட்டு நீங்க ஒண்ணுனா வரீங்களா, நான் ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு நான் இந்த மட்டும் கிளிக் பண்ணனா இந்த மாதிரி ஆயிரும். இப்போ நம்ம முன்ன வந்து 977 சம்திங் பார்த்தோமா, இதுல சப்ட்ராக்ட் பண்ணிட்டு நமக்கு வந்து எவ்வளவு காமிக்கிறது 951 இவ்வளவு தூரம் சப்ட்ராக்ட் ஆயிருக்கு. 26.0 சம்திங் சப்ட்ராக்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். அதுதான் ஆட் ஆப்ஜெக்ட்டுமே. ஸோ சேம் இந்த கமாண்டுமே ஆட் ஏரியாவுக்கும் அதே கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எடுத்துக்கங்க, இதை கிளிக் பண்ணீங்க, அப்படியே என்டர் அடிச்சிங்கன்னா ரெண்டையும் சேர்த்துட்டு 1115 அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம்.
நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு இதுக்குள்ள, நம்ம ரிப்பீட்டடா யூஸ் பண்ண பாருங்க. நானே கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணல, எனக்கு மறந்துடுச்சு. ஓகேங்களா? இதுதான் ஏரியா கமாண்ட். எதுக்கு சொல்லிட்டு இருந்தோம்? ஏரியா செக் பண்றதுக்காக. ஏன்னா இதெல்லாம் கேட்பாங்க. ஓகேவா? சோ ஆனா இப்ப எலிவேஷன் போடுறதுமே அந்த மாதிரி தான். இப்ப இதெல்லாம் நம்ம டெலீட் பண்ணிடுவோம். எலிவேஷன்ன்றது எப்படி போடணும்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், லைன் கமாண்ட் எடுத்துட்டு நான் தோராயமா இந்த மாதிரி ஒரு அளவு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவோம். இப்ப இந்த மாதிரி லைன் எடுத்து போறது ஒரு சில பேர் விரும்புவாங்க, ஒரு சில பேர் எக்ஸல் ஒரு கமாண்ட் இருக்கு. எக்ஸல் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு. எக்ஸல் கொடுத்துட்டு நீங்க இந்த மாதிரி ஹரிசாண்டல் வெர்டிகல்னே கேட்கும், நிறைய இருக்கு. இந்த மாதிரி கொடுத்துட்டீங்க பாத்தீங்கன்னா ஹரிசாண்டல் வெர்டிகல் இருக்கா, எனக்கு வந்து வெர்டிகல் லைன் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வெர்டிகலா மட்டும்தான் வரும். ரொம்ப தூரம் போகும். இந்த மாதிரி இங்க ஒரு கிளிக் இங்க ஒரு கிளிக் நீங்க பண்ணிக்கலாம். வேற என்ன ஃப்ரண்ட் வியூல என்னென்ன தெரியும் பாருங்க. இந்த இது தெரியுமா, இது தெரியும், இது தெரியும். ஸோ மேபி இங்க விண்டோ இல்ல, அப்ப இங்க விண்டோ வச்சிருந்தோம்னா இங்க ஒரு விண்டோ தெரியும். இப்போதைக்கு ஒண்ணு பிளாட்டா தான் இருக்கும், விண்டோ வச்சிருந்துருக்கணும், நம்ம தப்பு பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி இருக்கணும் வைங்களா. இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் நீங்க பண்ணிக்கணும். பண்ணிட்டு நான் வந்து ஒரு தோராயமா வந்து ஒரு லைன் வந்து இப்படி கிராஸா வரைஞ்சிக்கிறேன். ஓகேங்களா? ஆர்த் ஆன் பண்ணிட்டு தோராயமா கிராஸா வரைஞ்சிக்கிறேன். இப்போ வந்து நம்ம கிரவுண்ட் லெவல்ல இருந்து ஒரு சில ஹைட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க வீடு. அதுக்கு எவ்வளோன்னு பார்த்துக்கோங்கன்னா வந்து ஒரு தோராயமா ஒரு 3 அடி அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். 5 அடிலாம் வைப்பாங்க, எவ்வளோ வேணாலும் வைப்பாங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி கொடுத்துட்டு இங்க வந்து ஒரு 3 அடி வச்சுக்கோங்க. இப்போ திரும்பி இங்க இருந்து ரூஃபோட அளவு வந்து 10 அடி இருக்கும். அப்போ ஓ என்டர் கொடுத்துட்டு 10 ஃபீட். ஓகேவா? ஓ என்டர் 10 ஃபீட் கொடுத்துட்டு நீங்க இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். அது செகண்ட் ஃப்ளோரா இருந்தா இன்னொரு 10 ஃபீட், தேர்ட் ஃப்ளோர் இருந்தா இன்னொரு 10 ஃபீட். கம்ப்ளீட்டா லாஸ்டா வந்து ஒரு 3 ஃபீட் இதுக்கு. ஓகேவா? பேராபெட் வால். அப்ப நீங்க ட்ரிம் எடுத்துட்டு இந்த போர்ஷன் தேவையில்ல, இந்த போர்ஷன்ஸ் தேவையில்ல, இந்த போர்ஷன்ஸ் தேவையில்ல. சரிங்களா? அதே மாதிரி இந்த போர்ஷன்ஸும் தேவையில்ல நமக்கு. இந்த மாதிரி நீங்க ட்ரிம் பண்ணிட்டீங்கன்னா போயிடும். இந்த இடத்த மட்டும் நீங்க செலக்ட் பண்ணி எரேஸ் பண்ணிடலாம். இந்த லைன் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ண லைன் வந்து நீங்க தோராயமா எவ்வளவு வேணுமோ அந்த மாதிரி எக்ஸ்டென்ட் பண்ணி, அப்பதான் நமக்கு அது கிரவுண்ட் லெவல் தெரியும். இப்ப கொடுத்துட்டீங்கன்னா இப்ப மெயின் டோர், இதான் மெயின் டோருக்கான போர்ஷன். மெயின் டோருக்கான போர்ஷன் கீழே இருந்து ஒரு 7 அடி இருக்குங்களா? ஒரு 7 ஃபீட் கீழே இருந்து, இங்க இருந்து ஒரு 7 ஃபீட், அதே மாதிரி இங்க இருந்து மேல ஒரு 7 ஃபீட். இப்ப ட்ரிம் கமாண்ட் எடுத்துட்டு இந்த போர்ஷன் இந்த போர்ஷன் இதெல்லாம் ட்ரிம் பண்ணிடணும். இதை மட்டும் கொடுத்துட்டு நமக்கு மெயின் டோர். ஓகேங்களா? மெயின் டோர் இப்படியே போட்டா நல்லா இருக்காதுன்றதுனால நீங்க இதுல உட்காந்து டிசைன் பண்ணணும். உட்காந்து என்ன மாதிரி இருக்கும்ன்றதை நீங்க உட்காந்து டிசைன் பண்ணணும். இப்படி நான் சும்மா இப்ப எப்படி சொல்றேன்னா, வந்து ஒரு ரெக்டாங்குலர் வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஆர்ச் மாதிரி கொடுக்கலாம். உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரெக்டாங்குலர் இதே நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணிட்டு இங்க ஒன்று வச்சுட்டு இதை நான் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். திரும்பி இதுவே நான் என்ன பண்றேன், காப்பி பண்ணிட்டு கீழே என்ன கொஞ்சம் அப்படி வச்சுட்டு இது என்ன கொஞ்சம் கூட நம்ம சின்னது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு நான் வந்து தோராயமா ஒரு அளவு இந்த மாதிரி நீங்க தோராயமா எப்படி கூட கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து ஆப்ஜெக்ட் கொடுத்தேன். ஓகேங்களா? இந்த கிராசஸ் வந்து இப்படி நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். அழகா இருக்கும். போட்டீங்கன்னா நார்மலா இருக்கிறது இந்த மாதிரிதான் இருக்கும் கிராமத்துல. ஓகேங்களா? இன்னொரு ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு இந்த வரைஞ்சிட்டு இந்த இதை கூட நீங்க இந்த மாதிரி எடுத்து இப்படி பண்ணிக்கலாம். சேம் மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி நீங்க இது மாதிரி நீங்க உட்காந்து மெதுவாக டிசைன் பண்ணிட்டு இந்த பக்கத்தை அப்படியே நீங்க அப்படியே காப்பி பண்ணிட்டு மிரர் இந்த பாக்ஸ் ப்ராப்பர்ட்டி பாக்ஸ் ஒன்று நல்லா இருக்கும். அது மாதிரி அதை நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணிட்டு MI என்டர் கொடுத்துட்டு இதை நீங்க இந்த மாதிரி மிரர் பண்ணி வச்சுக்கலாம். இதுவே நீங்க அவரேஜா தான் இருக்கு, நீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிக்கலாம். இதை காப்பி பண்ணிட்டு கூட நீங்க மேல மூவ் பண்ணி இது மாதிரி. அதேதான் இங்கேயும் விண்டோ வேணும் அப்படின்னா இந்த இடத்துல சப்போஸ் இந்த விண்டோ எனக்கு வெளியில இருக்குன்னு வைங்களேன், இந்த விண்டோ அதே மாதிரி நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஃப்ரண்ட் வியூல என்னெல்லாம் தெரியுதோ அது எல்லாமே இங்க வந்துடணும். ஓகேங்களா? இதுவும் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த லிண்டர் லெவலுக்காக 7 அடி கரெக்டா தான் இருக்கும் ஹைட்டு. அதுல இருந்து கீழே ஒரு 4 அடி நீங்க வச்சு பிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். 4 ஃபீட் கொடுத்துட்டு எக்ஸஸா இருக்கிறது வந்து ட்ரிம் தான். ஒரே கமாண்ட் ட்ரிம்னு இதுதான். இந்த மாதிரி திரும்பியும் இதுக்கும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் உட்காந்து நீங்க இது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன மாதிரி விண்டோஸ் வேணுமோ உட்காந்து டிசைன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்ப பேராபெட் இந்த இடம் வந்து சும்மா இருக்கிறதுனால நான் சின்னதாக எனக்கு எப்படி சொல்லலாம், உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்க வந்து சிம்பிளா ஒன்று இது மாதிரி கொடுத்துட்டு நான் AR என்டர் அப்படின்னு கொடுப்பேன். ரெக்டாங்குலர் அரே கொடுத்துட்டு 3 அரே வரும். ரெக்டாங்குலர் அரே கொடுத்தோம்னா இந்த மாதிரி நமக்கு நிறைய வரும். இதுல பாத்தீங்கன்னா காலம் ரோ அப்படின்னு இருக்கு. நமக்கு வந்து காலம்ன்றது இந்த காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. காலத்தை நான் மாத்திரம் பாருங்க. இப்ப ஒரே ஒரு காலம் கொடுக்குறேன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரே ஒன்று வரும். இப்ப வந்து நமக்கு இந்த சைடு தான் நிறைய வேணும். சரிங்களா? அப்ப
அப்போ வந்து ரோ வந்து நமக்கு வந்து தேவையில்லை. நம்ம ரோ வந்து நான் 1 மட்டும் கொடுத்துட்டு காலத்தை வந்து நான் ஒரு 3 4 சும்மா ஒரு 3ன்னு கொடுக்குறேன்னு வைங்களேன். ஒரு 3ன்னு கொடுத்துட்டு மாதிரி கிளிக் பண்ணும்போது நமக்கு அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? இப்போ இது ரொம்ப பக்கத்துல இருக்காது. எவ்வளவுனா 6 இன்ச்சஸ் இருக்கு இல்லையா? நம்ம வந்து ஒரு 9 இன்ச்சஸ் வந்து வச்சுக்கலாம். 9 இன்ச்சஸ் வைக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா தரும். இன்னும் கூட நீங்க பாக்குறதுக்கு உங்களுக்கு வேணும்னா ஒரு 1 ஃபீட் கூட நீங்க வச்சுக்கலாம். மாதிரி வச்சுட்டு இந்த முக்கோணம் மாதிரி இருக்கு இல்லையா கடைசியா அந்த மேல வச்சுட்டு நீங்க இந்த மாதிரி நீங்க அப்படியே இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இப்போ வந்து இது ஒரு டிசைன் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல படிக்கட் போகணும். கன்ஃபார்மா படிக்கட் ஸ்டேர் கேஸ் இருக்கும் இல்லையா? அப்போ ஸ்டேர் கேஸ் வந்து வச்சுட்டு ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு ஹைட் வந்து 6 இன்ச்சஸா நம்ம ரைசர் ஹைட் 6 இன்ச்சஸ் தங்கி வைப்போம். அப்போ வந்து 3 அடிக்கு 12 படிக்கட்டு 3 அடினா எவ்வளவு வரும்? 3னா 6 படிக்கட்டு வரும். அந்த 6 படிக்கட்டு வந்து நம்ம போட்டு இதுதான் வந்து சிம்பிளான எலிவேஷன். இப்போ சப்போஸ் ஹெட்ரூம் வந்து இங்க இருக்கு, ஹெட்ரூம் காமிக்கிறேன்னா அதே தான். இந்த ஹெட்ரூம் வந்து இங்க இருந்து இன்னும் ஒரு 10 அடி மேல போகும். ரைட்டா? ஹெட்ல ஒரு 7 அடி எவ்வளவு வைக்கிறாங்களோ அதை மட்டும் நீங்க வந்து வச்சுட்டு நான் வந்து ஒரு 10 ஃபீட் அப்படின்னு கொடுத்துட்டு கரெக்டா எந்த இடம் வரைக்கும் ஹெட்ரூம் வரும்னு பாத்துக்கோங்க. இந்த இடத்துல இருந்து நான் கரெக்டா அப்படி எக்ஸ்டெண்ட் பண்றேன். ஓகேங்களா? ஆப் செட்டு 10 ஃபீட் கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன், இங்க இருந்து நான் மேல எடுத்துக்கிறேன். இது ட்ரிம். ஓகேங்களா? அப்ப இதுக்கு வந்து ஒரு 3 அடி கூட வைப்பாங்களா, ஒரு சில பேர் குறைச்சு வைப்பாங்க. அதுக்கு வந்து பேராபெட் இருக்கு இல்லையா? அதுக்கான பேராபெட். அதேதான் இந்த விண்டோ வந்து அப்படியே மேல வரும். கன்ஃபார்மா இந்த மேல வந்து ஒரு வெண்டிலேஷன் வச்சிருப்பாங்க. அந்த வெண்டிலேஷன் வந்து நீங்க வச்சுக்கலாம். இப்ப இந்த இடத்துல கன்ஃபார்மா என்ன இருக்காது அப்படின்னா இந்த இது ஹேண்ட்ரைல் இருக்காது. அப்ப நீங்க இதை மூவ் பண்ணிக்கலாம். இங்க இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த புள்ளி இருக்கு இல்லையா, அந்த புள்ளியை பிடிச்சிட்டு நீங்க நகர்த்தி இந்த மாதிரி வச்சுக்கலாம். மூவ் ஆயிடும். இன்னும் கூட நீங்க நல்லா நகர்த்தி வச்சுக்கலாம். கிரிப்ஸ் நிறைய இடத்துல யூஸ் ஆகும் ஃபாஸ்ட் ஒர்க் பண்றதுக்கு. இவ்வளவு தூரம் வந்துட்டானா இவ்வளவு தூரம் எக்ஸஸ் ஆயிடுச்சுல, சேம் அதே தான். இந்த முக்கோணத்தை பிடிச்சி உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து இது பண்ணிடும். இதே நீங்க அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு கரெக்டா இந்த எட்ஜஸ் வச்சுட்டு F8 எடுத்து விட்டுட்டு கரெக்டா இந்த எட்ஜஸ் வச்சீங்கன்னா உங்களுக்கு மேலேயே வந்துடும். இங்கே அதே மாதிரி முக்கோணம் இருக்கும், நீங்க எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது மாதிரி முடிஞ்சிச்சு. அப்ப இந்த இடம் நமக்கு தேவையில்லைன்றதுனால இதை நம்ம எரேஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு சில பேர் இது இன்னும் நல்லா அழகுபடுத்துறதுக்காக இங்க இது மாதிரி போடுவாங்க, நிறைய போடுவாங்க. அதெல்லாம் நீங்க இதுக்கு மேல எக்ஸ்ட்ரா இருக்குது. அது மாதிரி நீங்க லைன் போட்டு பேரலா லைன் வரைஞ்சிட்டு இந்த மாதிரி ட்ரிம் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு எலிவேஷன் ஒர்க் மாதிரி தெரியும். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற லைன் வந்து இந்த இடத்துல கட் பண்ணிட்டு நீங்க எடுத்துருக்கோம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஏதாவது லைன் மிஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க எடுத்துதான் போடணும். இப்போ வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எதுக்கு அப்படின்னா, இப்போ இந்த லைன் இது மேல கிளிக் பண்ணீங்கன்னா இது என்னன்றது மொத்தமா காமிக்கும். இப்போ ஜென்ரலா இதோட பேர் வந்து லைனு, இது கலர் இந்த கலர்ல இருக்கு, லேயர் இந்த லேயர்ல இருக்கு, இதோட லைன் டைப் இந்த மாதிரி இருக்கு, எல்லாமே இங்க காமிக்கும். எங்க எவ்வளவு பொசிஷன் எல்லான்றது இங்க காமிக்கும். சப்போஸ் இந்த டாட்டர் லைன் எடுக்கிறீங்க, இந்த லைனை பிக் பண்றதுனாலுமே இங்க காமிக்கும். இது வந்து லைன் கமாண்ட். இங்க பாருங்க, லைன் டைப் இந்த டாட்டர் லைன்ல ஹிடன், இந்த ஹிடன்ன்ற பேர்ல இருக்கு. சப்போஸ் இது வந்து பாலி லைனா இருந்தா இப்படி காமிக்கும் அப்படின்னா, இப்போ நீங்க பாலி லைன் எடுத்து நீங்க வரீங்க அப்படின்னா இதை நீங்க செலக்ட் பண்ண உடனே இங்க காமிச்சிடும் பாலி லைன். நீங்க இந்த பார்த்து சொல்லலாம், இல்ல இங்க போயிட்டு பாலி லைன் சொல்லிட்டு இதோட ப்ராப்பர்ட்டிஸ் கூட பாத்துக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்து ப்ராப்பர்ட்டி நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு. அதுல ப்ராப்பர்ட்டி ஒரு நல்ல கமெண்ட் தான். இப்போ வந்து நம்ம பண்ணிட்டோம். ஸோ இவ்வளவு தூரம் முடிச்சிட்டோம் இல்லைங்களா? அனதரா வந்து செக்ஷன் வியூ ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இந்த ஹைட் காமிக்கிறது அதெல்லாம் நீங்க வந்து பார்த்து காமிச்சுக்கணும். இவ்வளவு அப்படின்றதுதான் இந்த மாதிரி நீங்க வந்து ஹைட் காமிச்சுக்கணும். டைமென்ஷன்ஸ் எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். நீங்க எடுத்து போட்டுக்க வேண்டியதா இருக்கு. மேல மாதிரி ஹைட் காமிக்கிறதுக்கு ஒண்ணு ஒண்ணா எடுத்து ஓரளா நம்ம ஹைட் வந்து 36 அடி இருக்கு ஹைட். இப்போ நான் இதை அப்படியே செலக்ட் பண்ணிட்டு காப்பியில மூவ் கூட பண்ணிக்குவேன். மேக்ஸிமம் மூவ் பண்ணி எடுத்துருவேன். மூவ் பண்ணி நகர்த்திடுவேன். பேரலா இந்த பக்கம் அப்படி நகர்த்திடுவேன். F8 ஆன் பண்ணிட்டு பேரலா அப்படி நான் நகர்த்திட்டு திரும்பியுமே என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு லைன் கமாண்ட் எடுத்துட்டு இந்த மாதிரி வரைச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ எந்த இடத்துல நீங்க கட் பண்ணி காமிக்க போறீங்கன்றது ரொம்ப முக்கியம். இது ஃப்ரண்ட்ன்றதுனால ஃப்ரண்ட் வியூல எப்படி தெரியும். அதே மாதிரி நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து இந்த மாதிரி வராது இல்லையா, ஏன்னா ஓப்பன் பண்ணி கீழே விழுந்துருவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு இது மாதிரி இருக்கு, சிட் அவுட் மாதிரி இருக்கு இல்லையா. அப்ப அந்த சிட் அவுட்டுக்கு காமிக்கிற இடத்துல நீங்க வந்து இந்த இது காமிக்கணும். ஒரு குட்டி குட்டி விஷயம் தான். நம்மள மொக்கடிக்கிறது இந்த குட்டி குட்டி விஷயமா தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்க காமிச்சீங்கன்னா என்ன அர்த்தம்னா, முன்னாடி வந்து இருக்கு போல, இங்க வந்து ஹேண்ட்ரைல் போட்டிருக்காங்க, முன்னாடி இடம் இருக்கு போலன்றது வந்து மீன் பண்ணுவாங்க. நீங்க அப்படி விட்டீங்கன்னா என்னப்பா ஓப்பன் பண்ணி கீழே விழுந்துடணுமா அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, எனக்கு கேட்டிருக்காங்க, அதுக்காக சொல்றேன். ஓகேங்களா? இந்த மாதிரி இது மாதிரி கொடுத்துருங்க. ஒன்னு பார்க்கும்போது ஞாபகம் வருது.
சரி, இப்ப எந்த இடத்துல கட் பண்ண போறீங்கன்றது கேட்கும். காப்பி பண்ணிட்டு கரெக்டா வந்து மேக்ஸிமம் காலத்துல கட் பண்ணுவாங்க, இல்ல ஸ்டேர்கேஸ்ல ஒரு சில பேர் கட் பண்ணுவாங்க. இப்ப நான் இந்த இடத்துல கட் பண்றேன்னு வைங்களேன், இல்ல நல்லா இந்த மாதிரி ஹால்ல கட் பண்ணுவாங்க. கட் பண்ணும்போது இந்த மாதிரி விண்டோல வந்து கட் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் தள்ளி கட் பண்ணுவாங்க, அவங்களோட விருப்பம் தான். நான் வந்து இந்த மாதிரி விண்டோல கூட கட் பண்றேன். காலம்ல இது வந்து பிரிக், இங்கதான் காலம் இருக்கும், இது பிரிக்கும் இருக்கு. இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நான் சேம் அதே தான் எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி வந்து ஃப்ரெண்டு இங்க இருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணோம்ல, அதே மாதிரி நீங்க எக்ஸல் எடுத்துட்டு இந்த இடத்துல இருந்து எக்ஸல் ஹரிசாண்டல் லைன் எடுத்துட்டு வெர்டிகல் லைன் எடுத்துட்டு நீங்க கரெக்டா எந்தெந்த லைன் நமக்கு தெரியும் பாருங்க. இந்த இடம் இது தெரியும், இது தெரியும். ஆனதா இங்க இருந்து கட் பண்ணும்போது இந்த டோர் ரெண்டும் தெரியும். எங்க இருந்து பார்க்க போறோம், இந்த சைடுல இருந்து நான் பார்க்க போறேன். இந்த டோர் தெரியும், அதே மாதிரி கரெக்டா இந்த டோர் தெரியும். வேற ஏதாவது தெரியுமானா வேற எதுவும் தெரியாது. இந்த லைன் தெரியும், ஆனதா இந்த எண்டு லைன் தெரியும். காலம் அப்படி வரும். ஓகேங்களா? இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு அவுட்லுக் ஒரு மாதிரி கிடைச்சிச்சு. இந்த ரெண்டு பேரலல் லைன் வரதெல்லாம் வால், இந்த சைடுல இருக்கிறது வந்து டோர் இருக்கிறதுக்காக. இங்க வந்து பேரலா ஒரு லைன் முடிந்து இங்க இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி நீங்க பூட்டிங்கோடைய மொத்த லென்த் இவ்வளோன்னு இருக்கும். பூட்டிங்கோட மொத்த லென்த் 6 அடி நான் பள்ளம் தோண்டி பூட்டிங் நிறுத்துறேன்னு. அப்போ அந்த மாதிரி என்டர் கொடுத்துட்டு நான் 6 feet கொடுத்துட்டு இங்க இருந்து நம்ம கீழே தள்ளிட்டு ட்ரிம் கமாண்ட் எடுத்துட்டு இதை நான் வந்து கீழே இருக்கிறத மட்டும் ட்ரிம் பண்ணிடுவேன். ட்ரிம் பண்ணிட்டு இதை எடுத்துருவோம். ஏன்னா இது மொத்தமா பூட்டிங்கோட அளவு, பூட்டிங்கோட அளவு இந்த இடத்துல பூட்டிங் இருக்கும் கீழே. ஏன்னா செக்ஷன்ல வந்து பூட்டிங்குமே காமிக்கணும் நம்ம. இந்த மாதிரி கொடுத்துரும். சரிங்களா? அப்ப நான் எதுக்கு இந்த இடத்துல பேரலா நான் வந்து இங்க நகர்த்திருக்கேன்னா, நான் இந்த மாதிரி லைனை நான் இப்படி எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். என்னோட வேலை ஃபாஸ்டா முடியும். 10 feet தானே இது, அப்போ கரெக்டா ஹைட் நமக்கு பர்ஃபெக்டா மேட்ச் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்க ஆப்ஷன் கொடுத்துட்டு 10 feet 10 feet 10 feet கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? கடைசியா வந்து இந்த பேராபெட் வால் இருக்கும். இங்கேயுமே இந்த பேராபெட் வால் வந்து தெரியும். ரைட்டுங்களா? இப்போ கட் செக்ஷன் வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து பேராபெட் இல்லை, அப்ப பேராபெட் வரைக்கும் அது போகாது. நமக்கு 2 தான் தெரியும். ரைட்டுங்களா? இந்த இடத்துல கட் பண்ணா அங்க இருந்தா கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் இருக்கும். பேராபெட் இந்த இடத்துல தான் முடியும். இப்ப மேல தெரியுமானா தெரியாது. அப்ப மேல நம்ம காமிக்க தேவையில்ல. சப்போஸ் நமக்கு மேல வேணும்னா இந்த மாதிரி தான் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? இதெல்லாம் நமக்கு காமிக்க தேவையில்ல இந்த இடத்துல. ஏன்னா நம்ம கட் பண்ணிருக்க இடம் அந்த மாதிரி. ஓகேங்களா? கொடுத்துட்டு இதெல்லாம் நம்ம வந்து இந்த பேரலா இருக்கிற லைன் எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கிளாரிட்டிக்காக இதெல்லாம் நம்ம ட்ரிம் பண்ணி தூக்கிடணும். அப்பதான் நமக்கு வந்து குழப்பம் இல்லாம வரும். இப்போதைக்கு நிறைய பசங்க இருக்க மாதிரி இருக்கு இல்லையா? இருக்கட்டும். இப்போ வந்து இது வந்து நம்ம இதான் 10 feet, இது ஒரு 10 feet. ரைட்டுங்களா? அப்ப நம்ம ரூஃப் வந்து 10 feet கீழே தான் மேக்ஸிமம் ஊட்டுவாங்க. ரூஃபை சேர்த்து 10 அடி இருக்கும் ஒரு சில பேர் வந்து ரூஃப் இல்லாம 10 அடி ஊட்டுவாங்க. அது எப்படி ஓட்டுறாங்கன்றத பாத்துக்கோங்க. நான் ரூஃபை சேர்த்து 10 அடி வச்சுட்டு ஆப்ஷன் கொடுத்துட்டு 6 inches ரூஃபோட திக்னஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஆனதரா இந்த இடத்துல வந்து 7 அடியில வந்து நம்ம லிண்டல் போடுவோம் இல்லையா? அப்ப லிண்டல்ல ஒரு ரூஃப் போடுவோம். அது கரெக்டா வால்ல காமிப்போம். அப்ப என்டர் கொடுத்துட்டு 7 feet கொடுத்துட்டு 7 feet மேல வச்சுட்டு அதே மாதிரி இந்த ரூஃப்ல இருந்து 7 feet மேல வச்சுக்கிறேன். அந்த லிண்டல் எப்படி இருக்குன்னா 7 அடிக்கு மேலதான் போடுவாங்க. ஏன்னா 7 அடியில சுகரா வந்து விண்டோ தான் உட்காரும், அதுக்கு மேல போடுவாங்க. அப்ப ஆப்ஷன் கொடுத்துட்டு 6 inches கொடுத்துட்டு நான் இதுக்கு மேல வந்து இந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன். ட்ரிம் பண்ணா இந்த எக்ஸஸா இருக்கு, இந்த இடம்லாம் தெரியாது அந்த இது. ஓகேங்களா? இந்த இடத்துலயுமே அதை நம்ம காமிக்க மாட்டோம். ஒன்லி இந்த இடத்துல எங்க காமிக்கணும், இந்த இடம் மட்டும் தான் காமிப்போம். அதே மாதிரிதான் இங்கேயும் இந்த போர்ஷனு இந்த போர்ஷனு இந்த போர்ஷன் எடுத்துக்கணும். மேல இருக்கிற லைன் நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? ஓகேங்களா? முடிஞ்சா இந்த இடத்துல ஆப்ஷன் கொடுத்துட்டு இதெல்லாம் நமக்கு இந்த இடத்துல வந்து ஆட்சி கொடுத்துடலாம். இந்த லைன் கீழே தெரியாது, இது வந்து எக்ஸஸ் நம்ம இவ்வளவுதான். இதுல ஒரு சில பேர் வந்து இங்க பீம் காமிக்கும் போது நான் அக்யூரா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல பீமும் காமிப்பாங்க. எப்படி காமிப்பாங்கன்னா இப்ப நம்ம இது 6 inch போட்டுருக்கோம்னா பீம் வந்து ஒரு சில பேர் 1 அடி கொடுத்துருப்பாங்க, இல்ல 9 inches இருக்கும். நான் 1 அடினா நான் 1 feet கொடுத்துட்டு இந்த மேல இருந்து இந்த மாதிரி 1 feet, அதே மாதிரி இங்க இருந்து ஒரு 1 feet கொடுத்துட்டு டிஆர் என்டர் கொடுத்துட்டு இந்த போர்ஷன்ஸ் மட்டும் ட்ரிம் பண்ணி எடுத்துருவோம். இங்க மட்டும் இந்த மாதிரி காமிப்பாங்க. சேம் டூல் தான், நம்ம எப்படி யூஸ் பண்றோம்ன்றத பொறுத்து அது மாறும். சரிங்களா? இந்த மாதிரி எடுத்துருவாங்க மொத்தமா. அது பீம்ன்றத தெளிவா காமிப்பாங்க. இந்த போர்ஷனு இந்த லைன் தேவையில்ல, இந்த லைன் நமக்கு தேவையில்ல. மேபி இங்கேயுமே காமிக்கிற மாதிரி தான் இங்கேயும் அந்த இடத்துல காமிக்கணும். சரிங்களா? லைனை சேர்த்து தூக்கிற மாதிரி. இந்த போர்ஷனு இந்த போர்ஷனு இந்த போர்ஷனு இப்போ இந்த லைன்ஸ் நமக்கு அதே தான் இங்கேயும் காமிச்சிருக்கணும் நம்ம இந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போ இந்த இடம் மட்டும் போட்டாச்சு. குழம்புதா? பிரச்சனை இல்ல, ஒரே விஷயம் தான். திருப்பி அதை நம்ம யூஸ் பண்றோம். ரிப்பீட்டட் மோட். ஓகேங்களா? இது முடிஞ்சிச்சா? இப்போ அதே மாதிரி தான் ஃபுட்டிங் போடுறது. ஃபுட்டிங் எப்படி போடுவோம்னா நம்ம தோராயமா எவ்வளவு லென்த் போடுவாங்கன்றத பாத்துக்கோங்க. இப்போ இதுல இருந்து இப்போ நான் வந்து ஒரு மேட் வந்து ஒரு 4 அடினா 5 அடி வந்து பிசிசி போடுவாங்க. அப்ப எல்என்டர் கொடுத்துட்டு சேம் இங்க இருந்து இந்தாண்ட வந்து ஒரு 2.5 feet, அதேதான் சென்டர்ல வச்சு இந்தாண்ட ஒரு 2.5, இங்க இருந்து ஆப்செட் கொடுத்துட்டு ஒரு 6 inch பிசிசி கொண்டு வாங்க மேல. அதுல இருந்து ஒரு அடி வந்து
அதுல காங்கிரீட் போடுறாங்கன்னு வைங்களேன், ஒரு 1 feet. அதுல இருந்து ஸ்லோப் வந்து ஒரு 1.5 feet அடிக்கிறாங்கன்னு வைங்களேன். இந்த மாதிரி அதெல்லாம் உங்களுக்கு அளவு வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்க ஆஃப்செட் கமாண்ட் தான் 1.5 feet கொடுத்துட்டு 1.5 feet ஓகேங்களா. இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த லைனை மட்டும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு ட்ரிம் பண்ணிடலாம். எடுத்துட்டு இந்த லைன் வந்து இங்க இருந்து மாதிரி ஸ்லோப்டா ஐசோலேட்டட்னா இந்த மாதிரி ஸ்லோப்டா போடுவாங்க. லைன் ஜாயின் பண்ணி கொடுத்தேன். ஓகேங்களா. இந்த இடம் மட்டும் இது மாதிரி வரும். இந்த இடம் மட்டும் பிசி போடுவாங்க. அதுக்கு கீழே வந்து சாண்டு கொட்டுவாங்க. அதையுமே போடுவாங்க. அது ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சஸ் வந்து மண்ணு கொட்டுவாங்க, மணல் கொட்டுவாங்க, இல்லை இது கொட்டுவாங்க. அது வந்து எவ்வளவு தூரம் கொஞ்சம் எக்ஸஸாவே கொட்டுவாங்க. இது வந்து ப்ராசஸ் தான். மண்ணு கொட்டுறது எதுக்கு அப்படின்னா கீழே இருக்க தண்ணி உள்ள மேல வந்து ஏறாதுன்ற மாதிரி கொட்டுவாங்க, சமப்படுத்துறதுக்கு. இந்த மாதிரி நீங்க தோராயமா இந்த மாதிரி பண்ணுங்க. ஒன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே காப்பி பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட வேண்டாங்க. இந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை லைன் வந்து காமிப்பாங்க. இது மாதிரி எல்லாத்துலயும் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம ஆட்ச் பண்ணணும். இப்போ வந்து இது வந்து ஆர்சிசி, இது ஆர்சிசி, இது வந்து பிரிக் ஒர்க். ஓகேங்களா. இன்னொன்னு நல்லா கவனிக்கணும். நீங்க கட் பண்ண இடத்துல இந்த இடத்துல விண்டோ இருக்கு. அப்ப கன்ஃபார்மா இந்த இடத்துல விண்டோ காமிக்கணும். இதுக்கு கீழே 4 feet கொடுத்துட்டு இந்த மாதிரி லைன் எடுத்து கீழே வரைஞ்சிட்டு இந்த மாதிரி கன்ஃபார்மா விண்டோ அந்த இடத்துல காமிக்கணும். கட் பண்ணிருக்காங்க, அங்க விண்டோ இருக்கு அப்படின்றத நம்ம காமிக்கணும். ரொம்ப முக்கியம். கட் பண்ண இடம் மாட்டேன். அதே தான் மேலே விண்டோ இருக்குனாலும் அதே கான்செப்ட் தான். இதை அப்படியே காப்பி பண்ணி மேலே தூக்கிட்டு போயிட வேண்டியதுதான். ஓகேவா. இப்ப ஆட்ச் போயிடணும். அதே மாதிரி கீழே எல்லாம் போட்டுருங்க. ஆட்ச் போன உடனே இங்க பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பிரிக்கு, நார்மல் பிரிக்குன்னா இந்த மாதிரி ரொம்ப கொச கொசன்னு வர மாதிரி இருக்கு இல்லையா. அப்ப இது செலக்ட் பண்றீங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்கேல் இருக்கு இல்லையா, 1.0ன்றத நான் வந்து ஒரு 4 அப்படின்னு கொடுத்து என்ட்ரு அடிக்கிறேன். இன்னும் கூட நல்லா பண்ணலான்றதுனால நம்ம 10 கூட வச்சுக்கலாம். 10 கொடுத்துட்டு என்ட்ரு அடிக்கிறேன். ஓகேவா. ஸோ கொடுத்துட்டு திரும்பி ஆட்ச் என்டர் கொடுத்துட்டு நீங்க இந்த மாதிரி உங்களுக்கு எங்க தேவையோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் மாத்திட்டு பண்ணிக்கலாம். இல்லைன்னா அதே மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கோங்க, மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துட்டு இதை கிளிக் பண்ணிட்டு இதை மாற்று. புரியுதுங்களா. நீங்க இது தனியா போட்டீங்கன்றதுனால இதை மட்டும் தனியா நீங்க செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலா. ஆனா இது ரெண்டையும் சேர்த்து போட்டதுனால நீங்க செலக்ட் பண்ணி ஒன்னா தான் டெலிட் பண்ணலாம். இப்போ மொத்தமா நீங்க போடணும் அப்படின்னா மொத்தமா ஆட்ச் என்டர் கொடுத்துட்டு உங்களுக்கு எங்கன்றதை நீங்க மெதுவா ஃபர்ஸ்ட் நீங்க மாதிரி பண்ணிடுங்க. இங்க ஒரு இதுவுமே இருக்கு இல்லைங்களா. ஏன்னா நீங்க ரிப்பீட்டடா ஒர்க் ஆகும், வேற ஒர்க் பண்ணணும், வேற எதுவும் இல்லை. மேட்ச் ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்க இந்த ஒரு இடம் கொடுத்தீங்கன்னா மொத்தமா வந்துடும். ஸோ இப்போ விட்ட இடம்லாம் நம்ம வந்து ஆர்சிசின்னு காமிக்கணும் இல்லையா. அப்போ அச்சு என்டர் கொடுத்துட்டு திரும்பி இங்க போனீங்கன்னா ஆர்சிசி பிரிக்னே ஒன்று இருக்கும் இருக்கு இல்லையா. இதை எடுத்துட்டு நீங்க இந்த மாதிரி பிக் பண்றீங்க அப்படின்னா இது ஒரு டீசெண்டா தான், ஒன்னே டீசெண்டா தான் வருது. இல்லைன்னா நீங்க மாத்த தந்தாலும் மாத்திக்கலாம். இப்போ நான் 2 அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த மாதிரி நல்லா பெருசா வரும். 2லாம் வேணாம், ஒன்னே பர்ஃபெக்டா இருக்கு நமக்கு. ஒரு சில டைம் ரொம்ப கொச்சன்னு வரும், நீங்க அங்கதான் போய் மாத்தணும். இந்த இடம் ஆர்சிசி, இந்த இடம் ஆர்சிசி, கரெக்டா இந்த இடம் இங்க ஆர்சிசி கூட அதெல்லாம் இதுதான். இந்த இதெல்லாம் நம்ம ஆர்சிசி யூஸ் பண்ணிருக்கோன்றத காமிக்கிறதுக்காக தான் இது. ஓகேங்களா. அதே மாதிரி இங்கெல்லாம் கூட நம்ம ஆர்சிசி தான் போடுவோம். இது பிசி, இந்த இடம் ஆர்சிசி. இது மாதிரி நீங்க வந்து ஒன்ஸ் ஃபுல்லா போடணும். ஓகேங்களா. இங்க சாண்டு காமிக்கணும்னா இங்க சாண்டுன்னே ஒண்ணு இருக்கும். ரிப்பீட் தான், நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கணும், வேற எதுவும் இல்லை. சாண்டுன்னு ஒண்ணு இருக்கும். சாண்டு எங்க இருக்கு பாருங்க, இருக்கு இதே இருக்கு, ஆர் சாண்டு கொடுத்துட்டு இந்த மாதிரி வரைஞ்சுக்கணும். ஓகேங்களா. இப்ப இந்த மாதிரி போட்டாச்சு இல்லையா. இதுல என்ன பண்ணும் அப்படின்னா இப்ப இதுதான் வந்து ஆர்சிசியோட ரேஷியோ M20ல போடுறேன், M10ல போடுறேன்னு சொல்லணும். அதுக்குதான் வந்து நம்ம இந்த மல்டி லீடர்ன்றதை இதை யூஸ் பண்ணுவோம். லீடர் மல்டி. ஓகேங்களா. இதை எடுத்துட்டு நீங்க எனக்கு வந்து